பாரத குடியரசுத் தலைவர், முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் அறிவியல் ஆலோசகர் டாக்டர் வி பொன்ராஜ் அவர்கள். இன்றைய நம்முடைய தலைப்பு நீர்வழிச்சாலைகள். நதிகளின் பயன்பாடு, பராமரிப்பு, இணைப்பு குறித்து உங்களின் கேள்விகளுக்கான ஆலோசனை வழங்க இது நிலையத்தில் நேரடியாக காத்திருக்கிறார் நமது முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் அறிவியல் ஆலோசகர் டாக்டர் வி பொன்ராஜ் அவர்கள். நீங்கள் இணைய வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் 04522530 மற்றும் 04522530 வாருங்கள் நண்பர்களே, உங்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி இது. நிகழ்ச்சியை நெறிப்படுத்த சவித்ரா. வணக்கம் நேயர்களே, இனிய மாலை வணக்கம். மதுரை பண்பலையினுடைய விளக்குத்தூண் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு பரிமாணமும் ஒவ்வொரு புதிய விஷயங்களை நண்பர்களுக்கு, நேயர்களுக்காக கொண்டு வந்து சேர்த்துட்ருக்குறோம். நிறைய விஷயங்களை நம்ம பரிமாறி இருக்கிறோம் இந்த ஒரு வருடத்தில். இன்றைக்கு அது மாதிரி ஒரு புது விஷயம் சொல்ல முடியாது. நம்ம அடிக்கடி மறந்து போகிற, நமக்கு ரொம்ப நன்மை பயக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இன்றைக்கு திரும்பவும் நேயர்களுக்கு நினைவுறுத்தலாம். தொடர்பான அறிவியலாளர்களுக்கும் அதை ஒரு சின்னதாக ஒரு நினைவூட்டலாம் அப்படின்ற ஒன்று. நீர்வழிச்சாலைகள் அப்படின்னோடனே என்னுடைய வரலாறு அப்படின்னு யோசித்து பார்க்குறப்ப அது ரொம்ப பழமையான காலத்துக்கு போகுது. சிந்து சமவெளி நாகரிகத்தில் அவர்களுடைய இயல்பான இயக்கம், பயணம் எல்லாமே நீர்வழிச்சாலைகள் வழியாக தான் இருந்திருக்கணும் அப்படின்றது ஒரு பெரிய அனுமானமாக இருக்குது. ஆனாலும் ஐயா பொன்ராஜ் நிகழ்ச்சிக்கு இன்றைக்கி வந்திருக்கிறாங்க. அவருடைய ரொம்ப நெருக்கடியான பயண திட்டம், அதுக்கு இடையிலையும் நம்ம நேயர்களுக்காக இந்த ஒரு மணி நேரம் அவர் செலவழிக்கக்கூடியன்றது அளவிட இயலாத இது ஒரு அர்ப்பணிப்பு அப்படின்னு தான் சொல்லுவேன். ரொம்ப நன்றிங்க. வணக்கம். வணக்கம். நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் ஐயாவுடைய அவருடைய அறிவியல் ஆலோசகர் அப்படின்றது அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். ஆனாலும் அவருக்கு பின் இன்னும் ஏன்னா நம்ம பகுதியை சேர்ந்தவர் அவர், அதுதான் அதில் அப்படியே நீங்களே உங்களை அறிமுகப்படுத்திக்கலாமே. வணக்கம், நான் பொன்ராஜ் பேசுகிறேன். ரெயின்போ எஃப்எம், வானவில் எஃப்எம் நேயர்களுக்கு எனது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு உங்களோடு நீர்வழிச்சாலை என்ற தலைப்பிலே கலந்துரையாடுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அந்த வாய்ப்புக்கு எனது நன்றி கலந்த வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக இதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி உங்களுடன் நான் கேட்கிற கேள்விகளுக்கும் கலந்துரையாடி இதனுடைய தேவை என்ன, இதனுடைய அவசியம் என்ன, இதனால் என்ன நன்மை இந்தியாவிற்கும் தமிழகத்திற்கும் கிடைக்கும், மற்ற மாநிலங்களுக்கும் கிடைக்கும் என்பதை பற்றி உங்களோடு கலந்துரையாட இந்த நிகழ்ச்சி எனக்கு கிடைத்த வாய்ப்பாக கருதுகிறேன். மகிழ்ச்சி. ரொம்ப நன்றிங்க. நிகழ்ச்சியின் முதலில் உங்களுக்கு ரொம்ப நன்றி. நீர்வழிச்சாலைகள்லாம் என்ன, இப்போ வழக்கமாக நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த நதிநீர் இணைப்பு, இந்த ரெண்டுக்கு இருக்கக்கூடிய மாறுபாடு இல்லை, வித்தியாசம் என்ன அப்படின்றத இல்லை, ஒற்றுமை எப்படி இருந்தாலும் சரி, அது என்ன, இதில் அடிப்படையில் ரெண்டு விஷயங்களும் என்ன? நதிநீர் இணைப்பு அப்படின்றது பல்வேறு நதிகளை இன்னைக்கு இணைச்சிட்டு வர்றதெல்லாம் நதிநீர் இணைப்பில் வரும். சில லிங்க்ஸ் மட்டும் பண்ணுறாங்க. அதாவது பிரம்மபுத்திரா, கங்கை, காவேரி, யமுனா, காவேரி, இதெல்லாம் கோதாவரி, கிருஷ்ணா, இந்த நதிகளெல்லாம் எல்லாம் ஒன்று ஈஸ்ட் டு வெஸ்ட் போகுது, இல்லை வெஸ்ட் டு ஈஸ்ட் போகுது. இந்த மாதிரி போய் இது கடலில் கலந்துருது. சிலது நார்த் டு சவுத் போகுது. அது நம்ம கன்னியாகுமரி சைடில் அந்த மாதிரி இந்த மாதிரி நதிகள் ஒரு இடத்துல உற்பத்தியாகி கடலில் போய் சேர்ந்துருது. இந்த நதிகளில் உற்பத்தி ஆகக்கூடிய தண்ணீர்களை கடலில் போய் வீணாக கலக்கிற தண்ணீர்களை பல்வேறு நதிகளை இணைக்கிற பட்சத்தில் ஒவ்வொரு நதியில் இருந்து மற்ற நதிக்கும், மற்ற நதியிலிருந்து அடுத்த நதிக்கும் செல்வது இது வழக்கமாக நடைபெறக்கூடிய ஒன்று. நதிநீர் இணைப்பு என்பது நம்ம நாட்டில் நதிநீர் இணைப்பை பற்றி பல ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 60 வருடங்களாக நாம் அதை பற்றி பேசிக்கொண்டு வருகிறோம். இது தேவை என்பது இன்றியமையாதது. கண்டிப்பாக அது இணைக்கப்பட வேண்டும். சரி. ஆனால் நீர்வழிச்சாலை அப்படின்னா, நீர்வழிச்சாலை எதற்காக பயன்படுகிறது? பல்வேறு நாடுகள் நீர்வழிச்சாலையின் மூலமாக ஒரு நேவிகேஷன், அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காகவும்,
அதாவது பயணத்து இது போக்குவரத்திற்காகவும் வர்த்தகத்திற்காகவும் அப்புறம் வந்து டூரிசத்துக்காகவும் அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு ரெக்ரியேஷனுக்காகவும் பயன்படுத்துறாங்க. மின்சக்தி தயாரித்தல், அதில் மின்சக்தியும் தயார் பண்றாங்க. இது வந்து ஒவ்வொரு டிஃபரெண்ட் டைப் இருக்கு, ஒவ்வொரு டைப் இருக்கு. அந்த பல்வேறு வகையான நீர்வழிச்சாலைகள் இருக்கு. அப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ கனடாவும் யுஎஸும் அமெரிக்காவும் கனடாவும் 200 வருஷ பின்னணி இருக்கு. அவங்க கிட்டத்தட்ட நயாகராவில இருந்து லேக் ஆண்டோரியா வரை கிட்டத்தட்ட 10-15 லேக்கை வந்து கொண்டு சேர்த்திருக்காங்க. அதுல வந்து வர்த்தகம் நடைபெறுகிறது. பல பில்லியன் டாலர்ஸுக்கு வர்த்தகம் அதில் நடைபெறுகிறது. அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன், அங்கேருந்து வாட்டர் வந்து ஒரு இதுக்கு ஃபுல்லாக கடைசியில் கடலுக்கு போகுது. இது அவங்களுடைய சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. நெதர்லாண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க கனெக்ட் பண்ணியிருக்காங்க. நெதர்லாண்ட்ஸ், அயர்லாண்டு, பிரேசில், இந்த மாதிரி நாடுகள்லாம் வந்து இந்த நீர்வழிச்சாலையை வந்து போக்குவரத்திற்கும் வர்த்தகத்திற்கும் டூரிசத்திற்கும் அதே மாதிரி இரிகேஷனுக்கும் பல்வேறு நாடுகள் இரிகேஷனுக்கும் பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ வந்து ரிவர் வழியாக நடக்கக்கூடிய இரிகேஷன் ஒன்று, டேம்ஸ் கட்டி இரிகேஷன் பண்ணுறது ஒன்று, நீர்வழிச்சாலை மூலமாக வந்து போக்குவரத்து நடத்துறது, அது மூலமாக இரிகேஷன் பண்ணுறது, அது மூலமாக ட்ரேட் பண்ணுறது, அது மூலமாக வந்து டூரிசம் டெவலப் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பல்வேறு பயன்பாடுகள் வந்து ரெண்டுக்கு இருக்குது. ஆனால் நதிநீர் இணைப்பு அப்படின்னு சொல்லும் போதும் ஒவ்வொரு டேம் முடிஞ்சு அடுத்த டேம் வந்து ஃபுல்லப் ஆகிட்டு மிச்சம் வரக்கூடிய தண்ணியை அடுத்த ரிவருக்கு திருப்பி விடுறது, மிச்சம் வரக்கூடிய அந்த ரிவர் போன பிறகு அந்த ரிவருக்கு பாசனத்துக்கெல்லாம் சேர்ந்த பிறகு மிச்சம் வரக்கூடிய தண்ணியை அடுத்த ரிவருக்கு திருப்பி விடுறது. இப்படி வரும்போதும் இது வந்து நதிநீர் இணைப்புன்னு சொல்றது. இது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நதிநீர் இணைப்பு பெரிய ப்ராஜெக்ட். இது வந்து பல்வேறு மாநிலங்கள் வந்து எங்களுக்கு வர தண்ணியெல்லாம் அங்கே போயிருது அப்படின்லாம் வந்து பேசுறாங்க. சரி, இதுக்கு இடையில பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்மை நாடுகளுமே இதுல கொஞ்சம் குரல் எழுப்பிட்டு தான் இருக்குது. சரி, பங்களாதேஷும் பிரம்மபுத்திரா, கங்கை, இந்த நதிகளுடைய நீர் அவங்களோட பிரம்மபுத்திரா அவங்க நாட்டுக்குள்ளேயும் போயிட்டு வருது. அப்போ கங்கை இது எல்லாத்தையும் ஒன்றா தெற்க கொண்டு வரணும் அப்படின்னா அவங்களுடைய சவால்களை நம்ம சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கு இல்லையா? அதாவது நதிகள் வந்து எதற்கும் கட்டுப்பட்டதல்ல, நாடுகளுக்கு கட்டுப்பட்டதல்ல நதி. நம்ம தான் பிரிச்சு வச்சு. ஆமா, நம்ம ஏன்னா இப்ப நைல் நதி எடுத்துக்கிட்டா 7 நாடுகளை கடந்து போயிட்டு இருக்கு. நதிகள் வந்து இறைவன் கொடுத்த வரம். அது அந்த இறைவன் கொடுத்த வரம் வந்து மனித சமுதாயத்திற்கு கொடுத்த வரம். எப்படி வந்து ஒரு நிலவை உரிமை கொண்டாட முடியாதோ, எப்படி வந்து ஒரு தனி மனித சமூகமோ தனி நாடோ நிலவை உரிமை கொண்டாட முடியாது, எப்படி வந்து ஒரு செவ்வாய் கிரகத்தை உரிமை கொண்டாட முடியாது, அதுபோல நதிகளையுமே ஒரு நதிகளை வந்து பவுண்டரி போட்டு கட்டுப்படுத்த முடியாது. நீங்க நாட்டை பவுண்டரி போட்டு கட்டுப்படுத்தலாம், ஆனா நதிகளை பவுண்டரி போட்டு கட்டுப்படுத்த முடியாது. நதிகள் மனித சமுதாயத்திற்கு பொதுவான சொத்து. அது மாதிரி ஒரு நாட்டுக்கான சொத்தோ இல்ல ஒரு மாநிலத்திற்கான சொத்தோ என்று நதிகளை வந்து பவுண்டரி போட்டு கட்டுப்படுத்த முடியாது. ஆனாலும் வழக்கமாக பாரம்பரியமாக இருந்த விவசாய நிலங்களுடைய பரப்புன்றது போக போக அதிகமாகிட்டே வரப்ப நீர் தேவை அதிகமாகுது. ஏன்னா வேறு மற்ற வகையான நீர் நிலைகளுடைய ஆதாரங்கள் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகிறதும் இந்த நதி நீரினுடைய அதிகபட்ச பயன்பாட்டுக்கு உண்டான ஒரு காரணம் ஆகிடுது இல்லையா? அதாவதுங்க நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து 170 மில்லியன் ஹெக்டர், 170 லட்சம், 170 மில்லியன் ஹெக்டர் அப்படின்னா 17 கோடி ஹெக்டர் வந்து நம்ம வந்து பயிரிடுறோம் இந்தியா ஃபுல்லா. இது மூலமா 235 மில்லியன் டன்ஸ் உற்பத்தி பண்றோம். உற்பத்தி பண்ணி இன்னைக்கு வந்து ஃபுட் செக்யூரிட்டியை இந்தியா அடைந்து விட்டது. அதாவது ஷிப் டு மவுத் எக்ஸிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. அந்த காலத்துல 1970 நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் பஞ்சம். 1960 அமெரிக்காவில இருந்து வீட் ஷிப் வந்த காலம். வீட் ஷிப் அமெரிக்காவில இருந்து வந்தா தான் இங்க நம்மளுக்கு சாப்பாடு. அப்படி இருந்த காலம் போய் இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் ஃபுட் கிடைக்குது. அதாவது ஒழுங்கா வேலை பார்த்து உற்பத்தி பண்ற விவசாயி சரியா உற்பத்தி பண்ணி 2235 மில்லியன் டன் உற்பத்தி பண்ணி விவசாயி வந்து நாட்டுக்கு கொடுக்குறாங்க. அதை வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் அவங்களால என்ன இவ்வளவு நாட்களா அது வேஸ்டேஜை தடுக்க முடியல. அதுதான் பிரச்சனை. அங்க கேப் வந்துருது. அந்த கேப் வர்றதுனால என்ன ஆகுது, இது வந்து ஒரு கேப். ரெண்டாவது, இந்த 235 மில்லியன் டன் மட்டும் போதாது. இந்த 170 மில்லியன் ஹெக்டார் லேண்டு தண்ணியினுடைய நீர்ப்பாசனம் வசதி குறையுது, தண்ணி வந்து கடல்ல போயிருது. இதனால வந்து அது மட்டும் இல்லாமல் அர்பன் ப்ரெஷர்,
ஒவ்வொரு நகரத்துல வந்து நகரங்கள் வந்து விரிவட்டுக்கிட்டே போகுது. அதாவது விவசாய நிலங்கள் வந்து ரியல் எஸ்டேட்டா மாறிடுது. இப்ப மாதம் 70 மில்லியன் போயிரும்ன்றாங்க. 70 மில்லியன் போயிடும் பை 2020 70 மில்லியன் ஹெக்டார் வந்து இந்த மாதிரி அர்பன் பிரஷர்ல போயிட்டா மிச்சம் இருக்குது 100 மில்லியன் ஹெக்டார் தான் இருக்கு. ஆனா 100 மில்லியன் ஹெக்டார் வச்சு 400 மில்லியன் டன் உற்பத்தி பண்ணாதான் 2020 இந்தியாவுக்கு ஃபுட் சரியா வரும். அப்ப எப்படி பண்றது? அதான் சேலஞ்ச். நம்ம அந்த சேலஞ்ச் மிகப்பெரிய பயங்கரம் அது. அப்ப இன்னொரு பெரிய பஞ்சத்தை எதிர்நோக்கக்கூடிய நிலையில வந்து இந்தியா இருக்கு. அப்ப நீர்வளம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, நிலவளமும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, ஆனா மக்கள் தொகை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த நேரத்துல வந்து எப்படி வந்து இதை உற்பத்தி பண்ணி 235 மில்லியன் டன்ல இருந்து 375 டன் இல்லைன்னா 400 டன் எப்படி உற்பத்தி 400 மில்லியன் டன் எப்படி உற்பத்தி பண்றது? அதான் சேலஞ்ச். அப்ப அந்த சேலஞ்ச் மட்டும் இல்லாம உலகத்துக்கே 2050 9 பில்லியன் பீப்புள் வந்து இருப்பாங்கன்னு கணக்கிடப்பட்டிருக்கு. 9 பில்லியன், இன்னைக்கு 6 பில்லியன் மக்கள்ல 9 பில்லியன் மக்கள். இதுல 1 பில்லியன் மக்கள் வந்து பசியால் சாவார்கள் என்று கணக்கெடுத்திருக்காங்க. உண்மைதான். அப்போ 2050 வரக்கூடிய பெரிய, நம்மளுக்கு 2020 பெரிய பிரச்சனை இருக்கு, 2050 அதான் பெரிய பிரச்சனை இருக்கு. அப்ப இதுல என்ன மாதிரியான தொலைநோக்கு பார்வையோடு நம்ம வந்து நம்மளுடைய திட்டங்களை தீட்ட வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வை இன்றைக்கு இந்தியா முழுமைக்கும் வேண்டும், ஒவ்வொரு மாநிலத்திலும் வேண்டும். அதுதான் அவசர தேவை. அதனால்தான் நீர்வழிச்சாலை வேண்டும் என்று சொல்கிறோம். ஏன் நீர்வழிச்சாலை அப்படின்றத நீங்க கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்றேன். இதேதான். சரி, ஏன்னா இந்த வருடத்துடைய சுற்றுச்சூழல் அமைப்புகளுடைய தாரக மந்திரமாக வந்து உணவை வீணாக்க வேண்டாம் அப்படின்றத முன்னாடி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அந்த உணவை உருவாக்குறதுக்கு தான் நம்ம இவ்வளோ பிரயத்தனமும் பண்றோம். அது உருவாக்கி திரும்ப வந்து அதை வீணடிக்கிறதுனால வந்து 1/3 பகுதி உணவு வந்து ஒவ்வொரு நாளும் உருவாக்கப்படக்கூடிய உணவுல 1/3 பங்கு நம்ம வீணடிச்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்றது. அது சேமித்து சரியான முறையில் நிர்வகிக்க நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னாலே 1/3 பங்கு செலவை நம்ம கட்டுப்படுத்த முடியும். கரெக்ட் இல்லையா? அப்போ இந்த நீங்கள் இப்போ சொல்கிற முன்னாடி வைக்கிற இந்த நீர்வழிச்சாலைகள் இதில் இருக்கக்கூடிய முதலீடுகள் நம்முடைய மனித வர்க்கத்தினுடைய வேறு மேம்படுத்துதலுக்கு உண்டான செலவுகளுக்கு அதை திசை திருப்பக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. நல்ல நீர், நல்ல இருப்பிடம், சுத்தமான காற்று, இதுகளுக்காக வந்து இந்த தினந்தோறும் வீணாக போக்குற 1/3 பங்கு உணவுக்கு உண்டான அந்த விலையை வந்து நம்ம மற்ற விஷயங்களை செலவு பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு நம்மளே உருவாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். செலவு மட்டும் இல்லை, நீர்வழிச்சாலை என்பது ஒரு விவசாயத்திற்கு பயன்படக்கூடிய பொருள் மட்டுமல்ல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோல்டன் குவாட்ரிலேட்டரல் ரோடு இந்தியா முழுமைக்கும் கனெக்ட் பண்ணுது. கனெக்ட் பண்ண பாருங்களேன், நம்மளுடைய நகரங்கள் கிராமங்கள் எல்லாம் வந்து மாறிடுச்சு, அதனுடைய தன்மையே மாறி போச்சு. அதை சுற்றி எவ்வளவு ஒரு பொருளாதார வளர்ச்சியை பாருங்க இருக்கு. அதை சுற்றி அந்த ரோடுக்கு பகுதியிலேயே எத்தாம் பெரிய பொருளாதார வளர்ச்சி. அப்ப வந்து இந்த ரோடுனாலேயே ஒரு பொருளாதார வளர்ச்சியை உருவாக்க முடியும்னா நீர்வழிச்சாலை மூலமா எப்படிப்பட்ட பொருளாதார வளர்ச்சி உருவாகும் என்பதை கற்பனை செய்து கூட நீங்க பார்க்க முடியாது. கண்டிப்பா அதுதான் அதனுடைய வளர்ச்சி. 20ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்க காலங்களில் அமெரிக்காவில் நடந்த அந்த மிகப்பெரிய புரட்சிக்கு காரணம் அங்கே விரிவாக்கப்பட்ட சாலைகள். இப்போ 21ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்தில் நம்ம அதை இப்போ தான் செய்ய ஆரம்பிச்சிருக்கோம், கிட்டத்தட்ட 100 வருடங்கள் கழித்து. ஆஷ்னோ அவர் அமெரிக்காவில் நாடு முழுவதும் வந்து சாலைகளை தொடங்குறப்ப மிகப்பெரிய எதிர்ப்பு அவருக்கு வந்தது. ஆனாலும் அவருடைய அந்த தொலைநோக்கு பார்வைக்கு உட்பட்ட விஷயம் அமெரிக்காவை உலகத்தினுடைய மிகப்பெரிய வல்லரசை அன்னைக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்குது. போக்குவரத்தும் அதற்கு வீணாக போகின்ற செலவுகளையும் கட்டுப்படுத்தி சேமிக்க நம்ம கத்துக்கிறணுன்ற ஒரு மிகப்பெரிய வழிகாட்டுதல் அந்த அமெரிக்காவில் நாங்கள் போயிருந்தோம். மிசிசிப்பி ரிவருக்கு டாக்டர் கலாமோட நாங்கள்லாம் போயிருந்தோம். மிசிசிப்பி ரிவர் வந்து இஸ் a ஹியூஜ் ரிவர். அந்த ரிவரை கனெக்ட் பண்ணி வாஷிங்டன் வந்து அப்போ அந்த காலத்தில் அது அமெரிக்காவுடைய ஆரம்ப காலகட்டத்தில் பிளான் பண்ணி அமெரிக்காவுடைய ஆர்மிகிட்ட கொடுத்து, அந்த ஆர்மி தான் அந்த வாட்டர்வேஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த இது லாக்ஸ் அண்ட் டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது கீழே தண்ணி இருக்கும், ஒரு இடத்துல மேலே ஏற்ற வேண்டியது இருக்கும். அதுக்குரிய கட்டமைப்பை உருவாக்கி கப்பல் வந்து அந்த இடத்துக்குள்ள அந்த கட்டமைப்புக்குள்ள லாக்ஸ் அண்ட் டிஸ்க் போகும்போது கீழே இருக்கக்கூடிய கப்பல் அப்படியே தண்ணி மட்டம் உயர்ந்து மேலே போய் அதுக்கு மேலே பல அடி மட்டத்தில் இருக்கக்கூடிய அடுத்த ரிவருக்கு போயிடும். அது இந்த மாதிரியான ஒரு காம்ப்ளெக்ஸ் இன்ஜினியரிங் மார்வல்ஸ் எல்லாம் வந்து அமெரிக்காவில் பண்ணியிருக்காங்க. இதை நாங்கள் நேரடியாக பார்த்தோம்.
அப்ப இதை யார் பண்ணாங்க அப்படின்னு பாக்குறப்ப அமெரிக்கனுடைய ஆர்மிகிட்ட வந்து இந்த பொறுப்பை கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் அதை நிர்வகிக்கிறது அமெரிக்கனுடைய ஆர்மி செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன் இந்தியன் ஆர்மியை வந்து நம்ம இந்த மாதிரியான ஒரு பீஸ்ஃபுல் பர்பஸுக்கு, ஒரு டெவலப்மெண்ட் பர்பஸுக்கு ஏன் பயன்படுத்தக்கூடாது என்பதுதான். கண்டிப்பாக பயன்படுத்தினா இந்தியன் ஆர்மி வந்து இதை சாதித்து முடிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் தான் இந்தியன் ஆர்மி. உண்டு, கண்டிப்பாக கண்டிப்பாக. பனாமா கால்வாயினுடைய அந்த பசிபிக் பெருங்கடலை ஒட்டி அந்த இணைப்பு இப்போ நீங்கள் சொன்ன அடிப்படையில் வந்து இந்த லாக்ஸ் அண்ட் டெக்ஸ் வச்சு தான் வந்து பனாமா கால்வாயை கொண்டு போய் அங்கே பசிபிக் பெருங்கடலில் சேர்த்துருக்காங்க. இப்போ அவங்க அவ்வளோ பறந்துபட்டு போகக்கூடிய நேரத்தில் நாமும் சில நல்ல விஷயங்களை காப்பி அடிக்கிறதுலையோ இல்லை பயன்படுத்துறதோ தவறு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். கரிகாலன் கட்டிய கல்லணை வந்து எப்படி அந்த வருஷம் 1000 வருஷங்களுக்கு முன்னால் ஒரு கல்லணையை கட்டி நம்மளால் சாதிக்க முடியும் என்பதை நம்மளுக்கு காமித்து விட்டு போன பின்னால ஏன் நம்மளால் முடியாதுன்னு சொல்லி இல்லை. அது உண்மைதான். தமிழகத்தினுடைய நதிகளும் கண்மாய்கள் ஒருங்கிணைப்புமே மன்னர்கள் காலத்தில் இருந்த நீர் மேலாண்மையினுடைய மிக பிரமாதமான சான்றுகளாக தான் இன்றைக்கு வரைக்கும் இருந்துகிட்டே இருக்குது இல்லையா? நேரில் சந்திச்செல்லாம் நினைக்கிறேன். மதுரை பண்பலை 103.3 9-17 விளக்குத்தூண் நிகழ்ச்சியில் டாக்டர் அப்துல் கலாம் ஐயாவுடைய அறிவியல் ஆலோசகர் டாக்டர் வி பொன்ராஜ் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறாங்க. நீர்வழி சாலைகள், அதான் இன்றைக்கு நிகழ்ச்சியினுடைய தலைப்பு. முதல் வணக்கம். ஹலோ, சொல்லுங்க. பவித்ர ஐயா அவர்களுக்கும் பொன்ராஜ் ஐயா அவர்களுக்கும் இனிய இரவு வணக்கங்களோடு இளையான்குடி முகமது இக்பால். வணக்கம் இளையான்குடி முகமது இக்பால் அவர்களே, வணக்கம். நன்றிங்க ஐயா. வந்து தேசிய நதி, அதாவது கர்நாடக மாநிலம், ஆந்திரா, கேரளா ஐயா சொல்லுங்க. 3 மாநிலத்துல ஓடும் நதி நீர்களை வந்து தமிழ்நாட்டுல இணைச்சாக்கா வந்து மிக வந்து நன்றா இருக்கும் ஐயா. விவசாயங்கள்லாம் நல்லா போயிருக்கும். பெரும்பாலும் பார்த்தாக்கா வந்து சிவகங்கை மாவட்டம், ராமநாடு மாவட்டம் வந்து எப்போதுமே வந்து வறட்சிக்குள்ள மாவட்டமா தான் சார் இருக்கு. ஆமா ஆமா. அதாவது மத்திய அரசு தலையிட்டு வந்து அந்த தேசிய நதிநீரை கொண்டு வர முடியும்னு நான் கேட்கிறேன் ஐயா. இது அருமையான கேள்விங்க. இதுதான் செய்ய வேண்டிய முதல் வேலை. அதாவது தென்னக நதிகளை வந்து இணைக்கணும் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கு தான் வந்து இப்போ என்ன சொல்கிறோன்னா, நதிகள் 2 விஷயம் இருக்குது. நதிகள் இணைப்பு, நீர்வழிச்சாலை அப்படின்ற 2 விஷயம் இருக்குது. நதிகள் இணைப்பு வந்து பெரிய சப்ஜெக்ட்டு, பேசிகிட்டே இருக்காங்க, அது நடக்கவே மாட்டேது. அதனால் வந்து நீர்வழிச்சாலை மூலமாக இந்த தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளாவை இணைச்சா ஒரு மாலை மாதிரி வரும். ஒரு மாலை மாதிரி, அந்த மாலை மாதிரி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய டோட்டல் 4 சவுத் இந்தியன் நதிகளுடைய டோட்டல் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 50 பிஎம்சி, பில்லியன் கியூபிக் மீட்டர் வந்து ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி நம்மகிட்ட இருக்குது. இது சவுத் இந்தியன் தென்னிந்திய நதிகளுடைய இணைப்பு வந்து மொத்தம் வந்து 50 பில்லியன் பிசிஎம் இருக்குது நம்மகிட்ட. இது இணைச்சா வந்து இந்த 4 மாநிலங்களுமே வந்து நதிநீர் இணைப்பால் பெறக்கூடிய பயன் வந்து என்னென்னா, டேமை மட்டும் ஃபுல்லப் பண்ண முடியும். பட் நீர்வழி சாலை மூலமாக என்ன பண்ணலான்னா, 4 மாநிலங்களுமே எப்பயுமே அந்த நதி, அந்த நீர்கள் வந்து 4 மாநிலமும் எப்பயுமே அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து இப்போ முக்கியமான முதல் கடமையாக இருக்கிறது. இது வந்து கரெக்டாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இது வந்து திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது மகாநதியிலேருந்து ஒரு திட்டம் வச்சிருக்கிறாங்க. மகாநதியிலேருந்து கோதாவரி, கோதாவரியிலேருந்து கிருஷ்ணா, கிருஷ்ணாவிலேருந்து நம்முடைய பெண்ணாறு, பெண்ணாறுலேருந்து தெற்க வருது. அப்படி பாலாறு வந்து, காவிரி வந்து, வைகை வந்து, தாமிரபரணி வரைக்கும் அதனுடைய நீட்டிப்பு. இது வந்து இந்த பெனின்சுலர் ப்ராஜெக்ட், நதிநீர் இணைப்பு திட்டம். இந்த இணைப்பு திட்டம் வந்து பேசிட்டே இருக்காங்களுடைய இது நடக்க மாட்டேங்குது. அங்கங்க ஒரு லிங்க் போடுறாங்க. உத்தரப்பிரதேசத்தில் பண்றாங்க, தமிழ்நாட்டில் வந்து தாமிரபரணில இருந்து ஒரு இடத்துக்கு கொண்டு வராங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் என்ன ஆகுதுன்னா, இது வந்து கடைசியில் அதுவும் ஃபுல்லப் ஆகி கடல்ல போயிடும். ஆமா, நீங்க இப்ப 2 விஷயம் ஒன்று சொல்ல வேண்டியிருக்கு. அது நதிநீர் இணைப்புன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, மொத்தம் நம்மகிட்ட இருக்கக்கூடிய 84 மேஜர் ரிசர்வாயர்ஸ் அண்ட் டேம்ஸ். சரி. இதில் வந்து அதனுடைய மொத்த கொள்ளளவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா 154 பிஎம்சி தான் இருக்குது. சரி. 154 பிஎம்சி, மொத்தம் 84 ரிசர்வாயர். மிச்சம் இருக்கக்கூடிய சின்ன சின்ன டேம்ஸு, சின்ன சின்ன லேக்ஸு, அதாவது ஊரணிகள், கண்மாய்கள், அப்புறம் சின்ன குளங்கள், இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நீர்நிலைகள்லாம் எடுத்துட்டிங்கன்னா 154 × 150 வச்சுக்கோங்க, 300 பிஎம்சி தான் மேக்சிமம் கொள்ளளவே. ஓ, சரி சரி. நம்ம இந்தியாவினுடைய மொத்த நீர் வளங்களுடைய கொள்ளளவே அதிகபட்சம் 300 பிஎம்சி தான் இருக்கும்.
நீர்த்தேக்கங்களுடைய கொள்ளளவே 300 BMC தான். 150 BMC தான் மேஜர் ரிசர்வாயர்ஸ். அதுக்கு மேல 150 நான் சொல்றேன், பட் அதை விட கம்மியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இது நம்மளுடைய கடலுக்கு மட்டும் போறது வருஷம் வெள்ளத்தால் கடலுக்கு போற அளவு வந்து 1500 BMC, கிட்டத்தட்ட 5 மடங்கு அதிகம். 5 மடங்கு அதிகம். 1000, அதாவது டபுள் ஆகுனா 5 மடங்கு அதிகம். நீங்க வெறும் கொள்ளளவு பார்த்தீங்கன்னா 10 மடங்கு அதிகம். 10 மடங்கு அதிகமான தண்ணி வந்து கடலுக்கு போயிருது, வருஷம் போயிருது. சரி, கடந்த 40 வருஷமா நம்ம இது வரைக்கும் கட்டின டேம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 1947 இருந்து 1967 அந்த 20 வருஷத்தோட பெரிய டேம் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து வரதெல்லாம் 1 2 அங்கங்க நடக்குது வெளியே. கடந்த ஒரு 40 வருடங்களாக எந்த விதமான ப்ராஜெக்டும் எந்த கவர்மெண்ட்டும் பண்ணல. இது போதும் நினைச்சிட்டாங்களோ என்னமோ தெரியல, அதனால அது பண்ணல அவங்க. அது வந்து என்ன, இது கிட்டத்தட்ட 150 BMCல 150 BMC அளவுல 1500 BMC கடலுக்கு போகுது. சரி, இப்போ இந்த 1500 BMC கடலுக்கு போற இதை வந்து நதிநீர் இணைப்பு மூலமா இணைச்சாலும் வச்சுக்கோங்க, 2 times டேம் ஃபில்லப் பண்ணலாமா? கண்டிப்பா, குறைந்தபட்சம். அப்ப 150 BMC இன்னொரு 150 BMC, அப்ப 300 BMC தான் ஃபில்லப் பண்ண முடியும். மிச்சம் இருந்தா கூட 1200 BMC கடலுக்கு போயிடும் நதிநீர் இணைப்பு மூலமா. அப்ப என்ன ஆகும், நதிநீர் இணைப்பு நடைபெற்றால் 300 BMC 2 times வந்து 2 முறை வந்து எல்லா டேமையும் ஃபுல்லா பண்ணிடலாம் குறைந்தபட்சம். மிச்சம் 1200 BMC கடலுக்கு போயிருது. சரி, சரிங்களா? இப்ப நீர்வழிச்சாலை மூலமா எப்படி பண்ண போறோம்? யாரோ கேள்வி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து நம்ம பேசலாம். இக்பால், ரொம்ப நன்றி, ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்க. அடுத்த நேயர் மதுரை பண்பலை விளக்குத்தூண். வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்க, யாருங்க? மதுரை ஏர்போர்ட் பக்கம் வளையங்குளத்துல இருந்து அழகுமலை பேசுறேன். அழகுமலை, சொல்லுங்க அழகுமலை. சார், இப்ப மதுரைக்கு இப்ப நம்ம ஊருக்கு வந்து என்னமா வைகை தண்ணி வருது, இந்த இது காவேரி தண்ணி நீர் வருதுன்னு சொல்லி ஒரு திட்டத்தை போட்டு பைப் பதிச்சு தண்ணி நீர் கொண்டு வர்றாங்க. அது எப்ப வரும், எவ்வளவு நாளைக்குல வரும் அப்படின்றது ஒண்ணும் தெரியல. இங்க பெரிய டேங்க் மாதிரி கட்டிருக்காங்க சார். அது சரி, அதுதான் நான் ஐயாட்ட கேட்கலாம்னு சொல்லி கேட்கிறேன் சார். வானொலி சத்தம் கொஞ்சம் குறைச்சு வச்சுக்கலாம் நீங்க. சரிங்க சார். சரி, எதிரொலி வராத அளவுக்கு வச்சுக்கோங்க. பதில் சொல்றாங்க ஐயா. அதாவது பல்வேறு நீர் திட்டங்கள் வந்து ஒவ்வொரு மாநில அரசுகளும் அதை செயல்படுத்தி கொண்டு வர்றாங்க. ஒவ்வொரு இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நதிநீர் இணைப்பு வந்து ஒரு சில லிங்க்ஸ் வந்து கொடுக்குறாங்க. சில கூட்டு குடிநீர் திட்டம் மூலமாக வந்து தண்ணியை வந்து கொண்டு வர்றாங்க. இது வந்து பெரிய லெவலில் பேசிகிட்டு இருக்கோம். அந்த சின்ன சின்ன திட்டங்களை பற்றி கண்டிப்பாக வந்து அந்த தொடர்புடைய அதிகாரிகளை நீங்கள் சந்தித்து விசாரித்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு அதனுடைய தகவல் தெரியும் என்று நினைக்கிறேன். நன்றி அழகுமலை, நல்ல கேள்வி. அதாவது காவிரி வைகைக்கு இடையில இந்த குடிநீருக்காக பதிக்கப்பட்டிருக்கிற இந்த இணைப்புன்றது எப்போ நிறைவேறும் அப்படின்றது. ஆமாம், அவன் என்ன மக்களுக்கு ஏன்னா குடிநீர் பிரச்சனை வந்து இன்னைக்கு 2 பில்லியன் பீப்புளுக்கு குடிநீர் வசதி இல்லை. ஆனால் தமிழ்நாடு ஓரளவுக்கு பரவாயில்ல, அதை அச்சீவ் பண்ணியிருக்காங்க. கிராம லெவலில் வந்து ஒரு 80%, நகர லெவலில் வந்து ஒரு லெவலுக்கு வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து இன்னும் வந்து அது சுத்தமான குடிநீர் அது வந்து நமக்கு மக்களுக்கு கிடைப்பதற்கு பெரிய சேலஞ்சாகவே இருக்கு. இன்னும் அதை வந்து பல்வேறு கண்மாய்கள் குளங்கள் வந்து நிரம்பினால்தான். இப்போ பல்வேறு கண்மாய்கள் குளங்கள் வந்து நிரம்பாமல் கிடக்கு. தமிழ்நாட்டில் வந்து அயாமாம்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்றாங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து உலக வங்கியால் அங்கீகரிக்கப்பட்ட திட்டம். இது 5 வருஷம் முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த கவர்மெண்ட் வந்து 1 வருஷம் எக்ஸ்டென்ஷன் பண்ணி கேட்டிருக்காங்க. இதுல வந்து மொத்தம் 40,000 டேங்க்கும் 40,000 டேங்க், 17 ரிவர் பேஷன், 127 சப் பேஷன்ஸ், 40,000 டேங்க், 40,000 டேங்க், 3 லட்சம் கிணறுகள், இதுகள் எல்லாம் வந்து தூர்வாரி ஒரு இன்டகிரேட்டட் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் இரிகேஷனோட சேர்த்து பண்றதுக்கான திட்டம் இது. இதுல வந்து பண்ண வேண்டியதுல இது வரைக்கும் 5000 டேங்க்ஸ் வந்து அவங்க தூர்வாரி இருக்காங்க. 40,000 டேங்க்ல 5000 தான் பண்ணியிருக்காங்க. இன்னும் 30,000 டேங்க் பண்ண வேண்டியது இருக்கு. ஆமாம், மொத்தம் கிட்டத்தட்ட 3000 கோடி, 2800 கோடி இதுக்கு சாங்ஷன் ஆனது. 1000 கோடி தான் செலவழிச்சிருக்கு. மிச்சம் இருக்கக்கூடிய பணம் செலவழிக்க முடியல. இப்போ வந்து கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா சிறுதுளி அமைப்புன்ற அமைப்பு வந்து கிட்டத்தட்ட 7 குளங்களை வந்து மக்களோட உதவியோட குளங்களை தூர்வாரி அதனுடைய உள்வழி வெளி வழிகளை எல்லாம் எடுத்து அடைப்புகளை எல்லாம் நீக்கி
அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றி இன்னைக்கு அந்த 7 குளங்களும் நிரம்பி காட்சியளிக்கிறது. அப்ப நிரம்பும் என்னது, கிரவுண்ட் வாட்டர் வந்து நிலத்தடி நீர் உயர்ந்துருது. நிலத்தடி நீர் உயரும் போது உப்புத்தன்மை போயிருது, எல்லா பேருக்கும் நல்லா தண்ணி கிடைச்சிருது, எல்லா வெல்ஸ்லயும் போர்வெல்லையும் கிணத்துலயும் தண்ணி கிடைச்சிருது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த 40,000 டேங்கையும் நம்ம தூர் வாரினால் கண்டிப்பாக நடக்கும். ஆனா நடக்கல. ஏன் நடக்கல அப்படின்றது வந்து மக்களோட சேர்ந்து, அரசும் மக்களும் சேர்ந்து நடத்தினால் இது சாத்தியப்படும் என்பது சிறுதுளி ஒரு சாட்சி. கண்டிப்பா. அந்த 4,000 டேங்க் தான் பண்ணிருக்காங்க. பணத்துக்கு பிரச்சனை இல்லை, பணம் இருக்கு. ஆனா அந்த பணத்தை சரியான முறையில வந்து பயன்படுத்தி அந்த குளங்களை அந்த தூர்வாரி அந்த வரக்கூடிய மழையில வரக்கூடிய தண்ணிகளை சேமிச்சு அப்படி பண்ணினோம்னா இது வந்து சாத்தியப்படாததெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது சாத்தியப்பட்டது தான். அது ஆல்ரெடி வந்து எம்ஜிஆர் காலத்தில் தண்ணீர் திட்டம்னு போட்டு எல்லா குளமும் தூர் வர்றாங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய அரசுகள் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிட்டு இருக்காங்களே ஒழிய ஒரு மிஷன் மோட்ல பண்ணணும். அப்போ தான் வந்து தமிழ்நாடு வந்து இந்த மாதிரி பிரச்சனை, தண்ணி பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அந்த இயந்திரங்களுடைய வசதிக்கு குளங்களை இன்னும் ஆழப்படுத்துறதும் கூட எளிதான காரியமாயிருச்சு. சிம்பிளாக முடிஞ்சிருங்க. நீங்கள் வந்து குளங்களை எல்லாம் ஆழப்படுத்தணும்னா உடனடியாக பண்ண வேண்டியதெல்லாம் ஈஸி. அதாவது வந்து அந்த திட்டங்களை வந்து மக்களை இணைத்து செய்ய வேண்டும். அப்போ தான் அது வந்து சாத்தியப்படும். பொறுப்புணர்வோடும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதை பராமரிப்பதற்கு உண்டான மன உணர்வுகளையும் அது ஏற்படுத்தும் இல்லையா? கண்டிப்பாக. அடுத்த நேயர் வணக்கம். 9:27:23 மதுரை பண்பலை 103.3. வணக்கம். விளக்கத்தூண். வணக்கம். சொல்லுங்க. மதுரை மாவட்டம் மேலூர்ல இருந்து பாண்டித்துறைங்க. சொல்லுங்கய்யா. பாண்டித்துறை கொஞ்சம் வானொலி சத்தம் குறைச்சிடலாமே? குறைச்சிங்க. சொல்லுங்க. நீர்வழிச்சாலை வந்து இப்ப நிறைய பேச ஆரம்பிச்சாங்க மக்கள். சரி. அதுவே பெரிய விஷயமா இருக்கு. ஆனா இத வந்து நடைமுறைப்படுத்தணும்னா நம்ம அரசுக்கு தெரிவிக்கணும். அதுக்கு எந்த வகையில மக்களை வந்து தூண்டி விடணும், அல்லது ஒரு மக்கள் இயக்கமா ஒரு கையெழுத்து இயக்கமா ஆக்கணும்யா. மக்கள் இயக்கமான்றது சரி. எம்பி எலெக்ஷன் வரப்போகுது. அதுல ஒரு மத்திய அரசுக்கு வலிமையா எந்த அரசு அல்லது வரப்போற அரசு உள்ளது அவங்க வலியுறுத்துறாங்களோ அவங்களுக்கே எங்க ஓட்டு அப்படின்ற மாதிரி மக்கள் கிளம்புங்கய்யா. மக்கள் வந்து சிந்திக்க தொடங்கணும். சரி. வலியுறுத்தணும், ரொம்ப வலியுறுத்தணும். ஒரு மக்கள் இயக்கம் ஆக்கி இதை வந்து ஒரு கையெழுத்து இயக்கமா ஆக்கி மத்திய அரசு எந்த அரசு வந்தாலும் சரி நமக்கு, ஆனா அவங்க நிறைவேற்றி காமிக்கணும். சரியா சொன்னீங்க. அவங்களுக்கு தான் ஓட்டு அப்படின்ற மாதிரி தெரியப்படுத்துங்க. எவ்வளவு காலம் காத்துக்கிட்டு இருக்குது ஒவ்வொரு திட்டங்களுக்காக அரசு. உங்களை மாதிரி எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா இந்த திட்டம் வந்துடும். நிச்சயமாங்கய்யா. அது ரொம்ப ஏன்னா எப்படி ஏமாற்றப்படுறோம் நம்ம வந்து ஒரு 5.5 லட்சம் கோடி செலவழிக்கிறது நம்ம இந்திய அரசாங்கம் முடியாம இருக்குமா? நிச்சயமா முடியும். எதற்கோ காசு திட்டம் போடுறாங்க. ஒரு நீர்வழிச்சாலை இது ஒரு மிகப்பெரிய ஐயா சொன்னதை பார்த்தா மிகப்பெரிய அளவுல நமக்கு வசதி கிடைக்குது. இல்ல பல பயன்கள் இருக்கு. அதான் அதுல அடிப்படையான ஒரு திட்டம், பல பயன்கள். ஆமா, மின்சாரம் கிடைக்குது, போக்குவரத்துக்கு சரியா வருது, நிறைய தண்ணிகளை சேமிச்சு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல அது நீரின் போக்கோட அந்த போக்குவரத்து இருந்ததுன்னா அங்கேயும் செலவு மிச்சமாகுது. அதை வந்து மக்கள் இயக்கமா கொண்டு வரமையா. நீங்க ஒரு கையெழுத்து இயக்கம் கூட நீங்க ஐயா ஏற்பாடு பண்ணாருன்னா நான் நிச்சயமா நாங்க எங்க ஊர்ல நான் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன். நிச்சயமா அது நல்ல கருத்து. உங்க பேர் என்ன சார்? பாண்டித்துறை. அருமையா சொன்னீங்க, நச்சுன்னு சொன்னீங்க. நல்லா இது வந்து மக்கள் இயக்கமாக மாற வேண்டும். அப்பதான் வந்து அரசியல் தலைவர்கள் வந்து இதை வந்து உற்று நோக்குவார்கள். கண்டிப்பாக வந்து இருக்கக்கூடிய அரசுகளுக்கு இதை பற்றி தெரியும். இந்தியா எல்லா மாநிலங்களுக்கும் இந்த திட்டங்களை பற்றி தெரியும். இந்த திட்டங்களை பற்றிய விழிப்புணர்ச்சி உண்டு. ஆனால் இதை செய்ய வேண்டும் என்ற மனம் என்றைக்கு வந்து வருகிறதோ அன்றைக்கு இது நடக்கும். ஏன்னா இதை வந்து ஒரு இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா கொஞ்சம் பேசணும். நீங்க கேட்டீங்கன்னா நீர்வழிச்சாலைன்னா என்ன, அதை பத்தி நீங்க கேட்டீங்கன்னா நான் சொல்றேன். கொஞ்சம் மக்களுக்கு வந்து விளக்கமா சொல்லணும். ஆமா, நீங்க தொடக்கத்திலே சொன்னீங்க நீர்வழிச்சாலை அப்படின்றது வந்து இந்த நதிநீர் இணைப்பு மட்டும் இல்லை, அது தாண்டின விஷயம். அது போக்குவரத்துக்கும் சரி, சரக்கு பரிமாற்றத்துக்கும் சரி, நீர் மின்சாரம் தயாரிப்பதற்கும் சரி, இப்படி பல வகையான திட்டங்கள் உள்ளடக்கிய ஒரு இது. அது இன்னும் கொஞ்சம் விரிவாக சொன்னீங்கன்னாவே நல்லா இருக்குமே. அதாவது சார், தமிழ்நாடு எடுத்துக்கோங்க, இந்தியா எடுத்துக்கிட்டிங்கன்னா சரி, இந்தியா முழுமைக்கும் நான் சொன்னேன் ஏற்கனவே 154 BMC தான் ஹோல்டிங் கெப்பாசிட்டி டேம். கடல்ல போறது 1500 BMC கடல்ல போயிருது. பில்லியன் கியூபிக் மீட்டர் கடல்ல போயிருது. எல்லா டேமும் சேர்த்துட்டா 154. தமிழ்நாடு மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மள இருக்கக்கூடிய டேம் மொத்தம் ஹோல்டிங் கெப்பாசிட்டி 5.8 BMC. அவ்வளவுதான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டேமுடைய ஹோல்டிங் கெப்பாசிட்டி தாங்கக்கூடிய கொள்ளளவு 5.8 BMC.
இப்போ அதில் இருப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.6 பிஎம்சி தான் இருப்பு இருக்கு. கர்நாடகாவுடைய ஹோல்டிங் கெப்பாசிட்டி கொள்ளளவு டேமுடைய கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 23 பிஎம்சி பில்லியன் கியூபிக் மீட்டர். அணைகளும் பெருசா கட்டியிருக்கிறாங்க, பெருசா கட்டியிருக்காங்க, நீர் ஆதாரங்களும் இருக்கு. அதே மாதிரி ஆந்திராவை எடுத்துக்கிட்டீங்கன்னா 20 பிஎம்சி கெப்பாசிட்டி ஆந்திராவை எடுத்துக்கிட்டீங்கன்னா. கேரளாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 பிஎம்சி கெப்பாசிட்டி. தமிழ்நாட்டை விட ஆமா, தமிழ்நாட்டை விட ஒன்று கம்மி, 4 பிஎம்சி கெப்பாசிட்டி. இப்போ நான் தமிழ்நாடு மட்டும் எடுத்துக்கோங்க. தமிழ்நாடு மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய என்டையர் இருக்கக்கூடிய அத்தனை டேமும் சேர்ந்து ஃபுல்லாக நிரப்பிட்டீங்கன்னா, டேமை ஃபுல்லாக நிரப்பிட்டீங்கன்னா மொத்த அளவு 200 டிஎம்சி தான் டோட்டல் கெப்பாசிட்டி. 200 டிஎம்சி. சரி. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டேங்க் ஃபுல்லாக 200 டிஎம்சி தான். சரி. இந்த தமிழ்நாடு இருக்கக்கூடிய டேங்க் 200 டிஎம்சியை ஒவ்வொரு வருஷம் கடலில் போகிற காவேரியில் வரக்கூடிய தண்ணீருடைய அளவு மட்டும் பார்த்தீங்கன்னா, என்னைக்கெல்லாம் ஃப்ளட் வருது அப்போ 200 டிஎம்சி ஆட்டோமேட்டிக்காக போயிடுது கடலில். டேம் ஃபுல்லப் ஆகி ஆட்டோமேட்டிக்காக போயிடுது. தண்ணி இல்லாத நேரத்துலேயே அந்த 200 டிஎம்சி. காவேரியில் தண்ணி ஃபுல்லப் ஆகி 200 டிஎம்சி கடலில் போகிறனப்ப வைகையில் ஒன்றுமே இல்லை, வைகை டேமே ஃபுல்லப் ஆகிருக்காது. தாமிரபரணி அட்லீஸ்ட் ரெகுலராக பக்கத்துலேயே கடல் இருக்கு, அது வந்து ஈஸியாக ஃபுல்லப் ஆகி போயிட்டே இருக்கு. ஆனால் வைகையிலே கிடையாது, பாலாறுலையும் கிடையாது, மற்ற நீர்நிலைகள்லாம் எம்டியாக இருக்கு. இதுதான் சிச்சுவேஷன். இப்போ தமிழ்நாட்டை மொத்த அளவு தேவை கிரவுண்ட் வாட்டர் எடுத்துக்கோங்க. நான் சொன்னேன் 40,000 டேங்க்கு, 17 ரிவர், 127 சப்பேஷன், 3 லட்சம் கிணறு எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1600 டிஎம்சி கெப்பாசிட்டி பொட்டன்ஷியல் மொத்தம். நம்மளுக்கு தேவை வந்து 1900 டிஎம்சி தேவை. சரிங்களா? டேம் 200 டிஎம்சி தான் நம்ம டேமுடைய கெப்பாசிட்டி. அப்போ நம்மகிட்ட எங்கே இருக்கு, எங்கே போய் ஸ்டோர் பண்ணுவீங்க? இருக்கிற குளத்துலையும் கட்டடம். நீங்க நதிநீர் இணைப்பு பண்ணா கூட 2 வட்டம் நிறைஞ்சாலுமே 400 டிஎம்சி தான் நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும், தேவை பூர்த்தி செய்ய முடியல. ஆமா, நம்ம கேப் இன்னைக்கு 370 டிஎம்சி கேப் இருக்கு. இந்த 370 டிஎம்சி கேப்பை வந்து ஃபில் பண்ணணும். இதான் திட்டம். இப்போ நீர்வழிச்சாலை எப்படி பயன்படுது, நதிநீர் இணைப்பு எப்படி பயன்படுதுன்னு பார்ப்போம். நதியில எல்லாம் இணைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பிரம்மபுத்திரா, கங்கை, யமுனை, காவேரி, கிருஷ்ணா, கோதாவரிலாம் இணைச்சிங்கன்னா கூட இது 2 வட்டம் நிரம்பிடும், மிச்சமெல்லாம் கடலுக்கு போயிடும். ஆனால் நீர்வழிச்சாலையில் அப்படி இல்லை. சரி. இது இணைப்புன்றது முக்கியம், நதிநீர் இணைப்புன்றது முக்கியம். அது கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து வரட்டும். இல்லை அதுக்கு வந்து கான்ஸ்டிடியூஷனல் அரசியல் சாசன சட்டத்தை திருத்தி இது வந்து தேசிய சொத்து அப்படின்னு அறிவிச்சு, நதிகள் நீர் தேசிய சொத்து அறிவிச்சு பண்ணக்கூடிய தலைமை வந்து நம்மளுக்கு வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வலிமையை வந்து மக்கள் வந்து அப்படிப்பட்ட தலைமையை தேர்ந்தெடுத்தாங்கன்னா கண்டிப்பா வந்து நடக்கும். இது சிந்திக்க வேண்டும். இது அதாவது அதான் நான் முதலே சொன்னேன், நதியை வந்து நீங்க கட்டுப்படுத்த முடியாது கண்டிப்பா. அப்ப வந்து இது மாதிரி அது ஒண்ணு. ரெண்டாவது நீர்வழிச்சாலை இந்தியா முழுமைக்கும் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எப்படி கோல்டன் குவார்டர் ரோடு இருக்கோ அதே மாதிரி ரோடு 15,000 கிலோமீட்டருக்கு. சரி. இந்த நீர்வழிச்சாலையை நம்ம போட்டோம்னா ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஒவ்வொரு மாநில அரசுகளும் 250 மீட்டர் மீன் சீ லெவல் இதுல வந்து நீர்வழிச்சாலை அமைத்தால் இது பயன்பெறும் என்று நம்ம மதுரையை சேர்ந்த ப்ரொஃபசர் ஏசி காமராஜ் அவர் தான் இந்த திட்டத்தினுடைய ஆதாரம். அவருடைய டீம், அந்த நவாடெக்னு ஒரு டீம் வச்சிருக்காங்க, இவங்க தான் இதுக்கு வந்து ஆதாரம். சரி. அந்த அவருடைய வந்து இன்னைக்கு எல்லா இடத்துலையும் போய் அவர் சொல்லிட்டார். அவர் வந்து சொல்லாத இடம் கிடையாது. பிளானிங் கமிஷன்ல இருந்து, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து, ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து, பீகார் மாநில அரசை பார்த்து பேசிட்டாரு, ஆந்திரா அரசை பார்த்துட்டாரு, கர்நாடக அரசை பார்த்து பேசியிருக்காரு, தமிழ்நாடு அரசை பார்த்து பேசியிருக்காரு, எல்லாத்தையும் பேசியிருக்காரு. இந்த திட்டம் வந்து ஒரு அருமையான ஆல்டர்னேட்டிவ் திட்டம், அதாவது நதிநீர் இணைப்புக்கு மாற்று திட்டம். சரி. இதன் மூலமாக வரக்கூடிய பயன்களை பற்றி நம்ம தொடர்ந்து பேசுவோம் அடுத்த கேள்விகளை பார்த்து. சரி, கண்டிப்பா நேர்களை சந்திச்சலாம். மதுரை பண்பலை 103.3. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. திண்டுக்கல் மாவட்டம் காமலாபுரம் கருப்பசாமி. சொல்லுங்க. ஐயா சொன்னது மாதிரி தேசிய நதிநீர் திட்டங்கிறது ஒரு புறம் இருந்தாலும் மக்கள் வந்து தண்ணி வீணா செலவழிக்காம இருந்தாலே நம்ம நாடு வளம் பெறும். வையாத்துல திறந்து விட்டுறாங்க தண்ணிய, அதை ஏதாவது ஒரு பாதுகாப்பா பயன்படுத்துறதால கிடையாது, அது மாதிரி கடலுக்கு போயிருக்கு. வைகை போறதில்ல, கடல்ல கண்மாயில போய் சேர்ந்துருது. ஆமா, கண்மாயில அது கடைசியா போய் அர்த்தத்துல சேருது. அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இங்கிட்டு பரமக்குடியை தாண்டினாலே மண்ணுக்குள்ள இறங்கிடுது, அவ்வளவுதான். கடைசியில் ராமநாதபுரம் பெரிய கம்மா வரைக்கும் தண்ணி போய் சேருதான்னாலே அதுவே பெரிய கேள்விதான். முந்தி போயிட்டு இருந்தது சரிதான், ஆனா இப்ப போகுதா அப்படின்னா கேள்விதான் அது.
ஆமா, அப்ப வந்து பொதுவாகவே பாத்துக்கங்க, குழாயில கூட தண்ணியை திறந்து விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அது உண்மைங்க. அது ஏன்னா மக்களுக்கு அந்த விழிப்புணர்ச்சி வேணும். அதாவது பேசுவாங்க, கையை போயிடுவோம், அந்த அதை செய்வோம் பேசுவாங்க. ஆனா அதை பாதுகாக்க மாட்டாங்க. ஒருத்தர் திறந்து விட்டு பாத்துக்கிட்டே இருப்பாங்க, அவதான் திறந்து விட்டாலும் குழாயில சண்டை போடுவாங்க. இது உலக இயல்பு. நம்ம இன்னைக்கு காவேரியில பார்த்தா தண்ணி போய்கிட்டு இருக்கு, அது பாட்டுல போய்கிட்டு இருக்கு, எங்கெங்கே போகுது. நதிநீர் திட்டம் எத்தனையோ இந்த தார்ச்சாலை போட்டாங்க, நல்லா திட்டம் தான். அது மாதிரி இதை போறதுல பெரிய மழையே கிடையாது. எவ்வளவோ பஞ்சத்துல வறட்சி ஆடுது தமிழ்நாடு. கேரளாவில் பாத்தீங்கன்னா அவன் தண்ணி வந்தோடனே அவன் கடல்லதான் முடிக்க வர, அங்க வர்றதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறான். கர்நாடகா பாருங்க, அழகு கலந்து தண்ணி இருக்கு, கடலுக்கு போகும், நம்ம கூட மாட்டான். நம்ம ஆளுங்க பேசத்தையும் செய்வோம், அதை செய்ய மாட்டாங்க. அப்படிப்பட்ட உங்களுடைய ஆதங்கம் உண்மையான ஆதங்கம். அதாவது ஒவ்வொரு மக்களும் ஒரு ரெஸ்பான்சிபிளோட இருக்கணும்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பாக அது ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய மக்களும் நாம் ஒரு பொறுப்புணர்வோட தண்ணியை சேமிக்க வேண்டும் என்ற பழக்கத்தை உருவாக்குவது மிக மிக முக்கியம். அதுதான். நன்றி கருப்புசாமி, உங்களுடைய ஆதங்கம் அந்த நிகழ்ச்சியில் பேசும்போது ஒருமை பயன்பாடு தவிர்த்து விடலாம். அடுத்த நேயர் மதுரை பண்பலை. வணக்கம். விளக்குத்தூண் நீர்வழிச்சாலைகள் தொடர்பான ஆலோசனைகள் டாக்டர் ஐயா அப்துல் கலாம் அவருடைய அறிவியல் ஆலோசகர் பொன்ராஜ் வந்திருக்கிறாங்க நிகழ்ச்சிக்கு இன்றைக்கு. வணக்கம். ஹலோ, சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கங்க. திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் வட்டம் நாகராஜ் பேசுறேன், சாலப்பட்டியில. சரிங்க, நல்லது. ஒரு அருமையான நதி பள்ளத்தாக்கு பகுதியிலிருந்து பேசுறீங்க. திருமூர்த்தி மலைக்கு பக்கம் தாங்க சார். சரி, சொல்லுங்க. உடுமலை மடத்துக்குளம் மாவட்டங்க. சரிங்க சார். இது நம்ம வடிவேல் படம் இருக்குங்க சார், அதை சொன்னீங்க. அந்த படம் பேருன்னு சொன்னேன். இது படம் பேரு 23ஆம் புலிகேசில இருந்து பாடிவாங்கிற பாட்டு போடுங்க சார். இப்பவா? சரி, ரொம்ப நல்லது. என்ன பேசிட்டு இருக்கிறோன்ற பிரஜையே இல்லாம ஒரு அரங்கத்துக்குள்ள நுழையிறோம் அப்படின்னா அங்கே என்ன நடக்குது, ஏதோ பேசிட்டு இருக்காங்கன்றதே இல்லாம நான் சரி ஒரு நதிநீர் பகுதியிலேருந்து வந்திருக்காரு அவர் சரி பரவாயில்ல, அமராவதி ஆற்றங்கரையிலிருந்து பேசியிருக்கிறாருன்ற ஒரு மன திருப்தி வேணால் நம்ம பெற்றுக்கலாம். அது நன்றி நாகராஜ். தினந்தோறும் இருக்கும், ஆனால் இது சிறப்பு விருந்தினர்கள் வரக்கூடிய நாட்களில் நம்ம நேயர் விருப்பம் கொடுக்கறதில்ல. அதனால் நிகழ்ச்சி வந்ததுக்கு நன்றி. அடுத்த நேயர். வணக்கம். 9:38 விளக்குத்தூண். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். என் பேர் செந்தில்வேலுங்க, மதுரையில பேசுறேன். இதுக்கு 2 தினங்களுக்கு முன்னா நான் கண்ணாடி மலையில பேசினேன். சொல்லுங்க. இதே விஷயத்தை பத்தி தான். சரி. நண்பர் பாண்டித்துறை மேலூர்ல இருந்து பேசினாரு. இந்த கருத்தை தாங்க சார் நானும் வலியுறுத்துறேன். சரி. முதல்ல ஒரு மக்கள் இயக்கமா ஒரு இந்த மாதிரி ஐயா இருக்கிற மாதிரி ஒரு நபர் இது முன் வரணும். நாங்கெல்லாம் அதுக்கு வழி நடத்தணும். சரி. அவங்க எங்களை வழி நடத்தினாங்கன்னா கையெழுத்து இயக்கமாவே மாறி நல்ல முறையில வரலாங்கய்யா. இது ஒரு மிகப்பெரிய திட்டம். 2வது, இது மாநில அரசுகள் இதை செயல்படுத்தாது. அப்ப மைய அரசு, சரி, அதோட முக்கியமா ஐயா சொன்ன மாதிரி இந்திய ராணுவம், அது ஒரு நல்ல வலிமையான டீம். சரி. அது செயல்பட்டா இந்த திட்டம் நிச்சயமா மக்கள், இந்திய மக்கள் அனைவருக்கும் பயன்படும். கண்டிப்பா. அது இது நீங்க சொல்லக்கூடிய ஆசை கூடிய சீக்கிரம் நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு உங்களோட பேசுறேன். இது கண்டிப்பா நிறைவேற்றக்கூடிய திட்டம் தான். ஐயா காமராஜ் அவர் 2 நாளைக்கு முன்னாடி தினமலர்ல இருந்தது பெரிய கட்டுரை, இதை பத்தி பேசியிருந்தாங்க. இதை நிச்சயமா நடத்தணுங்கய்யா. உங்களை மாதிரி பெரியவங்க நீங்க முன்னாடி வந்தீங்கன்னா இந்த பாவப்பட்ட ஜனங்கள்லயே வச்சுக்கோங்க, ஜனங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய விடிவு காலம். கண்டிப்பா உங்களுடைய கோரிக்கை நல்ல அருமையான கோரிக்கை. இது செயல்படுத்தணும் அப்படின்னு தான் நாங்கள்லாம் விரும்புறோம். இதற்கான முன்னெடுப்பை எடுப்போம், அதுக்கான ஏற்பாடுகள்லாம் செய்வோம். செஞ்சு பெரியவர்கள் நீங்க முன்னாடி வந்தீங்கன்னா உங்கள் பின்னாடி நாங்க ரெடியா இருக்கோம். கண்டிப்பாங்க. உங்களுடைய என் பேர் செந்தில்வேல், மதுரையில இருந்து பேசுறேன். செந்தில்வேல், என்னோட நம்பரை நான் இப்ப கொடுத்துருக்கேன். சரி. நானும் உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கிறேன். நானு கண்டிப்பா நிச்சயமா உங்களோட தொடர்பு கொண்டுக்கிறேன். கண்டிப்பாங்க. அதாவது செந்தில்வேல் சொன்னது படிங்க, மதுரையில பேசுறாரு. அவருடைய உணர்வு மிகப்பெரிய, அந்த உணர்வு தான் 90% மக்களுடைய உணர்வு. அது இந்த உணர்வு மக்கள் மனசுக்குள்ளேயே போட்டு வெம்பி வேதனைப்பட்டு
யாரை இதை நடத்துவாங்க அப்படின்னு எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்காங்க. அதாவது இது சாதிக்கக்கூடிய திட்டம் தான், இது செயல்படுத்தக்கூடிய திட்டம் தான். நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ தமிழ்நாடு மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த நீர்வழிச்சாலை 900 கிலோமீட்டரில் நம்ம கனெக்ட் பண்ணலாம். இப்போ மேட்டூர், பாலாறு, வைகை, தாமிரபரணி மொத்தம் 900 கிலோமீட்டர் இருக்கு. ஒரு கோதையாறு வரைக்கும் போகும், தெற்கு வரைக்கும் போகும். அங்கேருந்து என்னன்னா ஆந்திர பிரதேஷ், அதாவது கோதாவரி, அது ஃபுல்லா அது கிட்டத்தட்ட ஒரு 1600 கிலோமீட்டருக்கு போகுது. அப்படியே நீங்க கர்நாடகா, அப்படியே கேரளா, இது நாளையும் கனெக்ட் பண்ண ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேக்சிமம் 30,000 கோடியிலிருந்து 60,000 கோடி வரைக்கும் தான் செலவாகும். நீங்க தமிழ்நாட்டுடைய ஒரு வருஷத்தினுடைய பட்ஜெட் எடுத்துட்டீங்கன்னா 1,00,000 கோடி. தமிழ்நாட்டுக்கு நம்ம இலவசமாக கொடுக்குற தொகை எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்தம் 18,000 20,000 கோடி போகுது. வருஷத்துக்கு 10,000 கோடி நம்ம அலாட் பண்ணாலே இது 5 வருஷத்துல இதை நிறைவேற்றக்கூடிய, நம்மளுடைய ஓன் பட்ஜெட்லேயே நிறைவேற்றக்கூடிய சாத்தியப்படக்கூடிய திட்டம் தான் அது. உண்டு வரி விலக்கு கொடுத்து பொதுமக்கள்கிட்ட இருந்து பங்களிப்பு எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா அது இன்னும் கூட எளிதில் ஒரே ஒரு இடத்துல முடிஞ்சு போகும். சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுக்கு 90% ஃபண்ட் அலாட் பண்ணுவாங்க. அதே மாதிரி உலக நாடுகளும் இதுல இணைந்து இதை நடத்தக்கூடிய திட்டம் தான். இதை நடத்தியாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மேட்டூர்ல தண்ணி ஃபுல்லாகிறப்ப வைகைக்கு அனுப்பலாம். தாமிரபரணி வைகையில தண்ணி ஃபுல்லாயிருச்சுன்னா அதை தூக்கி மேட்டூருக்கு அனுப்பலாம். மேட்டூர்ல இங்கே ஃபுல்லா போயிருச்சா பாலாருக்கு அனுப்பலாம். அப்ப என்ன ஆகும்? இதாகும். இன்னொன்னு பாருங்க, இப்போ கர்நாடகா விடுங்க, அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ ஆல்ரெடி வருது, ஃபுல்லாக பாய்ச்சினா நம்மகிட்ட தான் அனுப்புகிறாங்க, இல்லைன்னா இல்லை. தண்ணி இல்லைன்னா அங்கேயும் பிரச்சனை, இங்கேயும் பிரச்சனை ஆயிடுது. நீங்கள் ஆந்திரா ஆந்திராவுடைய நீர்வழிச்சாலையும் தமிழ்நாட்டு நீர்வழிச்சாலையும் இணைச்சா ஆந்திராவில் கோதாவரியில் மட்டும் 2000 TMCலேருந்து 3000 TMC வெள்ள காலங்களில் கடலுக்கு போயிருது, தண்ணி வீணாகுது. கோதாவரி கிருஷ்ணா எடுத்துக்கிட்டீங்கன்னா 2000 to 3000 TMC கடலுக்கு போயிருது. அவங்க ப்ரொஃபசர் காமராஜ் அங்கே போய் திட்டங்களை பிரசன்ட் பண்ணும் போதும் ஆந்திரா கவர்மெண்ட்ல நாங்கள் நதிநீர் இணைப்பு கூட எங்களுக்கு டவுட்டாக இருக்கு, ஆனால் நீர்வழிச்சாலையை நாங்கள் ஏற்றுக்கிறோம், ஏன்னா எப்போ தண்ணி வேணுமோ அப்போ எடுத்துக்கலாம். இந்த நீர்வழிச்சாலை யாருக்கு தண்ணி தேவையோ, எங்கே தண்ணி தேவையோ அங்கே எடுத்துக்கலாம். ஃப்ளட்டு நீர்வழிச்சாலையை நிரப்பும், எங்கே தேவையோ அங்கே ஓப்பன் பண்ணி விடலாம். இது நம்ம தமிழ்நாட்டிலேருந்து டெல்லி வரைக்கும் ஒரே மட்டத்தில் இருக்கும், ஜீரோ ஸ்லோப்னு சொல்லுவாங்க. 250 அடி உயரத்துல மீட்டர் மீன் சீ லெவல் ஹைட்ல ஒரே மட்டத்துல நீர்வழிச்சாலை அமையப்படுறது சார்ஜ் ஆகுதோ மற்ற இடத்துல ஓபன் பண்ணா அங்க போயிடும், அங்க மூடிட்டீங்கன்னா அடுத்ததுக்கு போயிடும். இரண்டு பக்கமும் போறதுக்கான வாய்ப்பு. இதான் கிரிட்னு சொல்றோம். எப்படி மின்சார கிரிட் இருக்கோ அது மாதிரி மின்சாரம் எங்க உற்பத்தி பண்ணாலும் எங்க வேணாலும் எடுத்துக்கலாம். எங்க இருந்து இப்ப மும்பைல ஜென்ரேட் பண்ண மின்சாரத்தை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரலாம், தமிழ்நாடு ஜென்ரேட் பண்ணதை கேரளாவுக்கு அனுப்பலாம், கேரளாவில் ஜென்ரேட் பண்ண இங்கே வரலாம். அதே மாதிரி தான் இந்த நீர்வழிச்சாலை இருக்கக்கூடிய தண்ணியை எங்க தேவையோ அங்க அனுப்பிக்கலாம். அப்போ இந்த தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளாவுடைய தென்னக நதி நீர்வழிச்சாலை உருவாக்கணும்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கிட்டத்தட்ட 4000 TMC இந்த 4 ஸ்டேட்டுக்கு அவைலபிள். 4 ஸ்டேட்டு சேர்ந்து யூஸ் பண்ற டேம் கொள்ளளவு 4000 TMC கிடையாது. அப்போ 4000 TMC அவைலபிள் அப்படின்னா 4 ஸ்டேட்டுமே எந்த நேரம்னாலும் 365 நாளும் தண்ணி அவைலபிள். அப்ப சண்டைக்கு எங்க இருக்கு வழி? சண்டையே கிடையாது, சண்டையே இல்லை. அது சுருக்கமாக சொல்றேன்னா, கடம்பரை நீர்த்தேக்கத்திலிருந்து திருமூர்த்தி அணைக்கு காண்டோர் கனால் வழியாக கொண்டு வருவாங்க. கிட்டத்தட்ட அது மாதிரியான ஒரு திட்டம் தான் இது. செயற்கை நீர்வழிச்சாலைகள் இப்போ நாகர்கோவில் பக்கத்தில் தொட்டிப்பாலம் கட்டியிருக்காங்க இல்லையா, அது மாதிரி தண்ணீர் கால்வாய்கள் மூலமா இது அப்படியே கொண்டு போயிருது. சார் முல்லை பெரியார் எடுத்துக்கோங்க சார். முல்லை பெரியார் 10 TMC 10 TMC அவங்க கேரளால இருந்து அது தேவையில்லாமல் சொல்றாங்க. அது சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிருச்சு இது வேணும்னு சொல்லிட்டாங்க. நீங்க வேற ஒன்றும் இல்லை, சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணா போதும். முல்லை பெரியாறு அந்த பக்கம் அந்த டேம்ல போய் தண்ணி தேங்குறதை விட மேல இருந்து வரக்கூடிய தண்ணியை நம்ம சைடு ஒரு சின்ன டேம் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சரியா போச்சு. நம்ம சைடு ஒரு சின்ன டேம் போட்டோம்னா அந்த தண்ணி இங்கே வந்துடும். அந்த முயற்சி எடுத்தாலே அந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும். தண்ணி அங்கே விட்டுட்டு நம்ம பிடிக்கிறோம், தண்ணி அங்கே போய் விட்டுட்டு ஒரு கால்வாய் மூலமா ஒரு பைப் மூலமா கொண்டு வந்து விட்டுட்டு இந்த சைடு அதுக்கு நாங்கள் ஒரு டாக்டர் கலாமுடைய முயற்சியின் மூலமா நான் மாதவன் நாயர், நான் போய் இஸ்ரோ சேர்மனா பெருந்தார் மாதவன் நாயர்னு அவரை போய் பார்த்து இந்த திட்டங்களை பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போதும் இப்படி பண்ணா என்ன அப்படின்னு ஒரு ஐடியா வந்தது. அந்த ஐடியாவை எடுத்து நம்ம சொல்றதுக்குள்ள அந்த பிரச்சனை சால்வ் ஆயிருச்சு. சரி இருக்கட்டும் விட்டுட்டோம். இல்லைன்னா இந்த பிரச்சனை இன்னும் வந்துச்சுன்னா கூட நம்ம சைடு இந்த சைடுல ஒரு மத்திய அரசோட ஒரு ஒப்பந்தம் பண்ணி
நம்ம சைடு இருக்கக்கூடிய இடத்த, ஏன்னா மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய கிழக்கு சரிவுல வர்ற தண்ணீரை இப்படியே திருப்பி இந்த பக்கம் வந்து ஒரு டேம் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல இருந்து வரக்கூடிய தண்ணி அந்த டேம்ல ஃபுல்லா பாறதை விட இந்த டேம்ல ஃபுல்லா போயிடும். ஃபுல்லா பாத்தீங்கன்னா எங்கேயும் போக தேவையில்லை, அது இங்க வந்துடும் நம்மளுக்கு. இதை வந்து தீர்க்கமா ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு ஃபீசிபிலிட்டி ஸ்டடி பண்ணி இது சாத்தியமா இல்லையா என்பதை பற்றி அறிஞர்கள் விவாதித்து இதை பண்ணோம்னா இந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும். கண்டிப்பா சின்ன சின்ன விஷயங்கள்ல நீங்க சொல்ற மாதிரி. ஆனால் அது அறிவியலாளர்கள்லாம் வந்து ஒரு அருமையான நிலையில் இருக்கிறாங்க. வரைவு திட்டங்கள், அதற்குண்டான வரைபடங்கள் உட்பட எல்லாமே அவங்க தயாராக வச்சிருக்கிறாங்க. தேவை பொலிட்டிக்கல் வில், அதாவது இதை சாதிக்க முடியும் என்று நம்பக்கூடிய ஒரு தலைமை. அப்ப அந்த தலைமை பண்பு வந்து நம்மளுடைய வந்து விட்டால் இது வந்து சாத்தியப்படக்கூடிய திட்டம் தான். சின்ன விஷயம். நன்றி. அடுத்த நேயர் மதுரை பண்பலை 103.3. வணக்கம். நான் ஐயர் மகாலிருந்து மதுரையிலிருந்து பேசுறேன். என் பேர் பாலசுப்ரமணியன். சொல்லுங்க. அதாவதுங்க ஐயா, உண்மையான பிரச்சனை என்னன்னா, இந்த காமராஜ் ஐயா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து எனக்கு தெரியும், நான் அவர் எழுதியதை நான் படிச்சிருக்கேன் பேப்பர்ல. அவர் பல ஆண்டுகளா சொல்லிட்டு இருக்காரு, இந்த திட்டத்தோட விளக்கம் செலவினங்கள்லாம் சொல்லியிருக்காரு. ஆனா இது அரசாங்கத்துக்கும் போயிடுச்சு. ஆனா பாத்தீங்கன்னா இது மக்கள் வந்து ஆர்வப்பட்டு இதுல வரணும்னு சொல்லி நம்ம பேசுறோம். எங்க பிரச்சனைனா, ஒரு தேர்தல் வந்தா மட்டும்தான் வாக்குறுதிகள் நிறைய கொடுக்கப்படுகிறது. சரி, ஏன்னா இந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படாவிட்டால் நம்ம யாரிடம் போய் கேட்பதுங்கிற நிலைமை வந்து மக்களுக்கு இருக்க ஆர்வத்துக்கு வந்து வடிகாலம் இல்லைங்கய்யா. ஏன்னா ஒரு எலெக்ஷன் நடக்குது, எம்எல்ஏ நிறைய அசூரன்ஸ் கொடுக்கறாரு, எம்பி சொல்றாங்க. ஆனா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க யாரையும் பார்க்க முடியாது, யார்கிட்டையும் பேச முடியாது. நீங்கள் மக்கள் போய் நேரடியா பேசுறதுக்கான அமைப்பே இல்லைங்க ஐயா. சரி, அது வந்து அவங்களுக்கு வந்து அரசியல்வாதிக்கு மிக வசதியா இருக்கு. எலெக்ஷன் முடிஞ்சு வச்சுன்னா அவங்க வேலை முடிஞ்சு வச்சு. சரி, அதுக்கப்புறம் அவங்க என்ன விரும்பாங்க அதே செயல்படுத்துறாங்க. பொது அக்கறைங்கிற அளவுல வந்து நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். எதுவும் நடக்க மாட்டேங்குது, அவங்க நினைப்பது மட்டும்தான் நடக்குது. சரி, இதுல இடையில வந்து எந்த கொள்கையை சொல்லி ஒரு ஆட்சிக்கு வர்றாங்களோ, எலெக்ஷன் ஜெயிக்கிறாங்களோ, அந்த நிலைப்பாடும் எப்பவும் தொடர்றது இல்லை. சரி, அதனால மக்கள் வருத்தப்படுற நிலை தான் இருக்கிறத விட மக்களுக்கு வந்து ஆர்வம் இல்லைன்னு சொல்ல முடியாது. யாரு தலைமையை எடுத்து போய் அந்த போராட்டத்தை ஆரம்பிக்கிறதுங்கிறதான் நிலைமை. ஏன்னா வாழ்க்கையை அன்றாடம் வந்து இன்றைக்கு இருக்க விலைவாசியில வந்து காலம் ஓட்டுறதே மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. உண்மைதான். போராட்டத்துக்குள்ள வருவாங்க. இது போராட்டத்திற்கு உண்டான விஷயம் இல்ல, நாமும் யாரையும் போராட்டத்துக்கு அழைக்கல. இல்ல போராட்டமாவே இல்ல, நீங்க போய் யார்கிட்ட ஆர்வப்பட்டு எங்கேயா பேசணும்னா ஒரு தவற பேசுறதுக்கு இடமே தெரியலையா அவங்களுக்கு? சொல்லுங்க, யார போய் பேசலாம்? இல்ல, இது ஒரு பொது கருத்து எழுப்ப வேண்டிய ஒரு விஷயம். அது உண்மைதான். ஐயாவே பல ஆண்டுகளா பேசிட்டு இருக்காங்க, ஆனா யாருமே ஒரு சிறிய நடைமுறை கூட வந்ததா தெரியலைங்களையா திட்டத்துல. பார்ப்போம், ஒரு அநேகமா அது கணிந்து வர வேண்டிய காலம் இதுவா கூட இருக்கலாம் இல்லையா? நம்பிக்கையோட இருப்போம். அது அடிப்படையா நமக்கு இருக்கணும், இருக்குது. நம்பினா கண்டிப்பா அது அந்த நம்பிக்கையை தான் வந்து, அதாவதுங்க சாதிக்க முடியும். இப்ப கரிகாலன் நினைக்கலன்னா கல்லணை வந்திருக்காது, காந்தி நினைக்கலன்னா சுதந்திரம் வந்திருக்காது. அது மாதிரி வந்து ஒவ்வொரு தலைவர்களும் அதை நினைக்கணும், நினைக்க வைக்கணும். அதான் உங்க வேலை. வந்து ஒத்து போறதுல நம்ம மக்கள் ஒற்றுமை நல்ல ஒத்துழைப்பான ஆட்கள் தான். அவங்களை சரியா வழிநடத்தி கொண்டிருக்கும் கூட ஒரு சரியான நிலை இல்லைங்கிறது ஒரு வருத்தமான விஷயமா இருக்கு. கவலைப்படாது, உங்க கனவு நனவாகும். கவலைப்படாது. சந்தோஷம். நன்றி. கண்டிப்பா விழிப்புணர்வு அவசியம், தேவை. அது நம்ம கொடுத்துட்டே தான் இருக்கிறோம். அதற்குண்டான நிலைகளில் அது கண்டிப்பாக அதனுடைய எல்லை எட்டு. ஏன்னா இது ரொம்ப தொலைவில் இல்லை. ஓரளவுக்கு வந்து இன்றைக்கு நதிநீர் சாலை, நதிநீர் இணைப்பு, நீர்வழி சாலைகள் இதெல்லாம் வந்து பரவலாக எல்லாருமே நாளிதழ்களும் சரி மற்ற ஊடகங்களும் இதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்போ அதுவே ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் தான். இந்த மாதிரியான பேச்சே இல்லாத ஒரு காலம் இல்லாத ஒரு காலம் இல்லை. இனிமேலுங்க டெவலப்மெண்ட் இல்லைன்னா, அதாவது ஒன்று சொல்கிறேன், அதாவது வந்து இந்த நாடு வந்து 1991 அப்புறம் எக்கனாமிக் லிபரலைசேஷன், அதாவது பொருளாதார சீர்திருத்தம் வந்து வந்த பிறகு இன்னைக்கு 1991 பொருளாதார சீர்திருத்தம் வந்தது. அப்போ வந்து நம்மளுடைய ஜிடிபி growth வந்து மேலே போச்சு. அப்புறம் வந்து அரசியல் மாற்றங்கள்னால மேலே போகுது கீழே வருது, மேலே போகுது கீழே வருது. அப்போ பொருளாதார வல்லுநர்கள் வந்து என்ன கணிச்சிருக்காங்கன்னா, தொடர்ந்து ஒரு 10 வருஷத்துக்கு இந்த பொருளாதார வளர்ச்சி வந்து 10% 10 வருஷத்துக்கு தொடர்ந்து இருக்கணும். அப்பதான் வந்து இந்த நாடு வந்து வளர்ச்சியான நாடாக மாற முடியும். இது வந்து 10 வருஷத்துக்கு இல்லை. அப்ப யாருமே ஒரு 10 வருஷத்துக்கு தொடர்ந்து நீடித்த பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்சியை முடியல. அப்ப மக்கள் வந்து அதுக்கான ஆட்சியை கொடுக்கணும். ஒன்று. ரெண்டாவது வந்து இப்போ வெளிநாட்டில் ஒரு பேங்க் வந்து கொலாப்ஸ் ஆச்சுன்னா இந்தியா எக்கனாமி கொலாப்ஸ் ஆயிடுது. அப்போ அவ்வளோ தூரம் வீக்காக நம்ம பொருளாதாரம். நம்ம எதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும்?
நம்ம வந்து ஐடி துறையில் சாஃப்ட்வேர் துறையில் நம்ம வந்து முன்னுக்கு போகிறோம், பரவாயில்ல. ஆனால் எலக்ட்ரானிக்ஸ் துறையிலையும் இண்டஸ்ட்ரி துறையிலையும் பல்வேறு மேற்கத்திய நாடுகள் வந்து ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டாங்க. அவங்கள போய் நம்ம போய் போட்டி போட்டு பிடிக்கணும் அவசியமே இல்லை. நீங்கள் வந்து நீங்கள் ராமநாதபுரத்தினுடைய கல்வெட்டும் தஞ்சாவூருடைய கல்வெட்டையும் பார்த்தீங்கன்னா 9ஆம் நூற்றாண்டு கல்வெட்டை பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து 15 டன் ஒரு ஹெக்டாருக்கு விளைவிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு செழிப்பாக ஒரு டெக்னாலஜியோடு இருந்திருக்காங்க. இன்றைக்கி வந்து 2 டன்னு தான் வருது ஒரு ஹெக்டாருக்கு. இப்போ இந்த எஸ்ஆர்ஐ டெக்னாலஜியை கொண்டு வந்து 5 டன் உற்பத்தி பண்ணியிருக்காங்க. இது பிலிப்பைன்ஸ்லேருந்து வந்ததுன்னு சொல்லிட்டான். ஆனால் நம்ம கோயில்பட்டி, திருநெல்வேலி கோயில்பட்டியிலேருந்து அதை உற்பத்தி பண்ணியிருக்காங்கன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ இந்த டெக்னாலஜி நம்மகிட்ட இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 60,000 80,000 ஹெக்டேர் வந்து அந்த எஸ்ஆர்ஐ டெக்னாலஜியில் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு வருஷத்துக்கு தமிழ்நாட்டில் மட்டும் 4 லட்சம் ஹெக்டேரை வந்து இந்த திருந்திய நெல் சாகுபடியில் கொண்டு வந்தால் தான் நம்ம வந்து இதை சாதிக்க முடியும். அப்போ திருந்திய நெல் சாகுபடி கொண்டு வரும்போது தண்ணி கம்மியாக போனால் போதும், ஏர்லைன் கிராக் வந்தாலே போதும். இதை வந்து அப்புறம் வந்து லேசர் லெவலில் யூஸ் பண்ணணும். ஒரு 5 திட்டங்கள் இருக்குது. இதை வந்து மக்கள் மத்தியில் எடுத்துகிட்டு போய் எல்லாரையும் பயன்படுத்தணும். அதுக்கு நீர் தேவை. அப்போ வந்து இந்த நீர்வழிச்சாலை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். வந்துச்சுன்னா அக்ரிகல்ச்சர் புரட்சியில், விவசாய புரட்சியில் 2ஆம் பசுமை புரட்சி நீர்வழிச்சாலை வந்தால் மட்டுமே சாத்தியம். அப்போ அது வந்து சாத்தியப்பட்டுச்சுன்னா வச்சுங்களேன், 2050 9 மில்லியன் மக்கள், உலக மக்களுக்கு உணவு அளிக்கக்கூடிய ஒரு ஹப்பாக, ஒரு இருப்பிடமாக இந்தியா விளங்கினால் இது நம்மளுடைய சக்தி. அதாவது விவசாயம் என்பது இந்தியாவினுடைய சக்தி, இந்தியாவினுடைய கோர் காம்பிடன்ஸ். அப்போ இந்தியாவினுடைய கோர் காம்பிடன்ஸுக்கு என்ன செய்யணும்? நீர்வழிச்சாலை உருவாக்கணும். அப்போ நீரை வந்து பகிர்ந்தளிக்கணும். 1500 பிஎம்சி தண்ணியை 600 பிஎம்சி சேமித்தாலே போதும். இந்தியா வந்து உலக நாடுகளுக்கெல்லாம் வேளாண்மை பொருள்களையும் அரிசியையும் அரிசி சார்ந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்களையும் உற்பத்தி பண்ணி ஏற்றுமதி பண்ணி எல்லாரும் நல்லா இருக்க முடியும். விவசாயிகள் வந்து இந்த நாட்டின் முதுகெலும்புன்னு சொல்கிறோம். ஆனால் விவசாயிகளை யாருமே கண்டுக்கிறது இல்லை. பாதி பேர் இத்தனை வசதி வாய்ப்புகள் இருந்து இத்தனை திட்டங்கள் இருந்தும் அவங்களுக்குரிய ஒரு திட்டங்கள் போய் சேர்றதில்லை. அதனால தான் இங்கே பிரச்சனையே. அப்போ என்ன, அது விவசாயி என்னைக்கு தலைநிமிடுறாங்களோ அன்னைக்கு தான் வந்து நம்ம நாடு வந்து தலைநிமிர முடியும். அப்போ இதுக்கு அடிப்படை தேவை இதுதான் என்பதை அறிந்து இந்த திட்டத்தை முன்னெடுத்து சென்றால்தான் இந்த நாடு வளம் பெறும், இந்த இந்தியா வளம் பெறும் என்ற உணர்வுகள் எல்லோருக்கும் வர வேண்டும். எல்லோருக்கும் வந்துச்சுன்னா தலைவர்களுக்கு வந்துடும். தலைவர்களுக்கு வந்துச்சுன்னா இது சாத்தியப்பட்டுரும். அடுத்த முறை வல்லரசுன்னு சொல்லக்கூடிய நாடு வந்து அணுகுண்டுகளையோ துப்பாக்கி குண்டுகளையோ வைத்திருப்பது அல்ல. அரிசியையும் கோதுமையையும் நிறைய வைத்திருக்கிறது. அரிசி கோதுமை உங்கள்கிட்ட இருந்தால் தான் நீங்கள் தான் வல்லரசு. சரி, நிறைய நிகழ்ச்சிகளை நாமளும் இந்த விஷயத்தை தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே தான் இருக்கிறோம். அடுத்த நேயர் மதுரை பண்பலை. வணக்கம். சொல்லுங்க. பொன்னகரத்துலேருந்து நடராஜன். சொல்லுங்க. இன்று நமது பண்பலையின் சிறப்பு ஐயா பொன்ராஜ் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். அதாவதுங்க, இப்ப நீங்க சொன்னது எல்லாத்துக்குமே தெரியுங்க. ஆனா தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க. அதாவது தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, கேரளம், இது தென் மாநிலம். வந்து ரொம்ப நாளா தீர்க்கப்படாத பிரச்சனை வந்து காவிரி. ஆனா அங்க வந்து வெள்ளச்சீரழிவு ஏற்படுறது வந்து சிந்து, கங்கை, யமுனை. இத வந்து சரி பண்ணிட்டோம்னா அங்க இருக்கிற பொருளை இங்க திருப்பிடலாம். என்னைக்கு ஓட்டு வங்கி அரசியல் ஒழியுதோ அன்னைக்கு தான் இதெல்லாம் நடைமுறைக்கு வரும். கரெக்ட். நீங்க நின்னீங்கன்னா உங்களுக்கு டெபாசிட் கூட கிடைக்காது. தேர்ந்தெடுக்க மாட்டாங்க, பூரா முட்டாப்ப எல்லாத்தையும் தேர்ந்தெடுப்பாங்க. அதான் முதல்ல சொன்னோம், கடுமையான வார்த்தை பிரயோகம் நிகழ்ச்சியில வேண்டாம் அப்படின்னு முதல்ல சொல்லி இருக்கிறோம். அது அனுசரிக்கலாம் கண்டிப்பா. நன்றிங்க. நல்லது நல்லது, நன்றி நடராஜன். ஆதங்கத்தினுடைய வெளிப்பாடு அப்படின்னு அதை ஒரு இயல்பான நிலையில எடுத்துக்கலாம். சரி, அதனால மனநிலை நன்றி. அடுத்த சரி, 8 நேயர்கள் வந்திருக்கிறாங்க. இப்போ இந்த நீர்வழிச்சாலை அப்படின்றது ஒரே மட்டத்தில், கடல் மட்டத்தில் இருந்து ஒரு 250 மீட்டர் உயரத்தில் இந்தியா முழுவதையுமே ஒரு நீர் தாரையினால் இணைக்கக்கூடிய ஒரு திட்டம் இது. இதில் அந்த நீர்வழிச்சாலை வழியாக மொத்தமாக இந்தியாவும் ஒரு நீர் மாலை போல் இணைக்கப்பட்டுருச்சு அப்படின்னா இந்த நீர்வழிச்சாலையினுடைய எந்த ஒரு புள்ளியிலிருந்து இன்னொரு எந்த ஒரு புள்ளிக்கு வேணாலும் எப்போ வேணாலும் நீரை கொண்டு வர்றதுக்கும் போக்குவரத்திற்கும் காடம்பாறை நீர்மின் நிலையம் மாதிரி இடங்கள்ல அதே ஒரே தண்ணீரையே சுழற்சி முறையில் பயன்படுத்தி நீர் மின்சாரம் தயாரிப்பதற்கும் பயன்படுத்தக்கூடிய இந்த மாதிரி பல வகையான வசதிகள் உண்டு. இப்போ இதற்கு எவ்வளவு செலவாகும், எவ்வளவு காலம் பிடிக்கும்?
அதாவதுங்க, ஏன்னா இப்ப தண்ணீர் வந்து மாநிலத்தினுடைய பட்டியல்ல இருக்கு. முதல்ல செய்யப்பட வேண்டிய விஷயம் அது மத்திய அரசினுடைய பட்டியலுக்கு மாற்றணும். இது இந்த விஷயம் முதல்ல நடந்தாதான் இப்ப நீங்க சொல்லக்கூடிய எல்லாத்தையும் ஒன்றை சேர்க்கக்கூடிய. அதே நதிநீர் இணைப்பு அப்படின்றது தான் அதை வந்து மாற்ற வேண்டியிருக்கும் மத்திய அரசு பட்டியலில். நீர்வழிச்சாலை வந்து ஒரு காமன் ஃப்ரேம் ஒர்க். இப்போ நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் இருக்கு. நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் எல்லா முதலமைச்சர்களும் சேர்ந்து ஒரு மீட்டிங் பண்ணி இந்த நீர்வழிச்சாலையை பிரசன்ட் பண்ணி அந்த NDCல வந்து டிஸ்கஸ் பண்ணி இதை வந்து ஒரு பிளானிங் கமிஷன், சென்ட்ரல் கவர்மெண்ட், இன்லாண்டு வாட்டர்வே அத்தாரிட்டி, அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாரும் சேர்ந்து ஒரு 6 மாதத்துக்கு பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி இந்த கான்செப்ட், இது வந்து காமராஜர் சொன்னது வந்து ப்ரொஃபஸர் ஏசி காமராஜ் சொன்னது வந்து ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்ட் வந்து நான் இங்கே வந்து டாக்டர் கலாம் அவர்களோடு நான் சென்றிருக்கிறேன். கனடா மற்றும் கிட்டத்தட்ட ஒரு 45 நாடுகளுக்கு சென்றிருக்கிறோம். இதில் எந்தெந்த நாடெல்லாம் நீர்வழிச்சாலையில் அனுபவம் உள்ள நாடுகளான கனடா, நெதர்லாந்து, அயர்லாந்து, பிரேசில், இந்த மாதிரி நாடுகள் எல்லாத்துலேயும் இதை போய் பிரசன்ட் பண்ணியிருக்கோம். அவங்க எல்லாமே வந்து இதை வந்து இந்த திட்டம் வந்து ஒரு அருமையான திட்டம், இது சாத்தியப்படக்கூடிய திட்டம், இது எங்களால் வந்து இது ஒரு நல்ல சேலஞ்சான திட்டம், நாங்கள் இதில் கலந்துக்கிட்டு இதை பயன்படுத்தி இதை பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு என்பதை வந்து அவங்க மகிழ்ச்சியோட தெரிவிச்சிருக்காங்க. அப்போ வந்து இதை வந்து ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சிலோட உட்காந்து ஒரு 6 மந்த்ஸுக்குள்ளே இதை ஒரு முடிவெடுத்து ஒரு ஃபீசிபிலிட்டி ஸ்டடி ரிப்போர்ட் பண்ணாலே நம்மளுக்கு வந்து இஸ்ரோனுடைய சேட்டலைட்டு லான்ச் பண்ணி மேலே இருக்கு. ஸோ 1 மீட்டர் பிக்சல் லெவலில் நம்மளுடைய ஹைட்டு அதனுடைய டெப்த்தை வந்து எடுத்துடலாம். இந்தியா முழுமைக்கும் டேட்டா இருக்கு. இந்த டேட்டா எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், 250 மீட்டர் மீன் சீ லெவலில் வந்து பெரும்பாலும் மலையோர பகுதியில் தான் வரும். அப்படி வரும்போது என்ன, அதிகமான இதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை, மக்கள் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு வாய்ப்பு இல்லை. அதை சுற்றி வந்து மரங்கள் நடுறதுனால நம்ம தேவையான மரங்கள் எடுத்தால் கூட அதை விட 3 மடங்கு மரங்கள் நட்டு அதனுடைய என்வைரன்மெண்ட்டை நம்ம ப்ரொடெக்ட் பண்ண முடியும். இது வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இப்படி வரும்போதும் கேட்ச்மெண்ட் ஏரியாவில் வரும்பொழுது இது மேலே இருந்து நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்கு. இங்கே மழையில் அந்தந்த பகுதி மலையில் விழக்கூடிய மழையை வந்து அந்த நீர்ச்சாலையில் வந்து சேர்ந்து வந்துடும். ஃப்ளட் எப்பெல்லாம் கங்கையில், யமுனையில், பிரம்மபுத்திராவில், காவேரியில், கோதாவரியில், கிருஷ்ணாவில் வருதோ அப்பெல்லாம் அந்த ஃப்ளட் இதுக்குள்ள இன்டேக் ஆயிரும். அப்போ குறைந்தது 300 BMCயும் கூடியது 600 BMCயும் ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு நேஷனல் ரிசர்வாயர், அதாவது தேசிய டேம், அதாவது இந்தியன் டேம் அப்படின்றது நீர்வழிச்சாலையா ஒரு 1500 கிலோமீட்டர் 15000 கிலோமீட்டருக்கு வரும். அப்போ அந்த 15000 கிலோமீட்டரில் இந்த ஒரு 600 BMCயை தேக்கி வச்சாலே 300 BMCயை நம்ம ரிலீஸ் பண்ணாலே எல்லா டேமும் ஃபுல்லப் ஆயிரும். இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை டேமும் ஃபுல்லப் ஆயிரும். மிச்சம் 300 BMC, அந்த 600 கடலுக்கு ஒரு 600 போகட்டும், மிச்சம் இருக்கக்கூடிய 900 BMC இந்தியாவுக்கு இந்த நீர்வழிச்சாலையில் டேமில் ஸ்டோர் ஆச்சுன்னா நீங்கள் எப்பயுமே நேவிகேஷன் கன்னியாகுமரியில் ஏற்றுற பொருள் டெல்லிக்கு போயிடும். கரெக்ட், சரிதான். பெட்ரோல் செலவு கம்மி. மற்ற உங்களுக்கு வந்து என்டையர் ஏரியா ஃபுல்லாக ஒரு எக்கனாமிக் ஹப் ஆயிரும். நீங்கள் டூரிசம் ஸ்பாட் ஆயிரும். கண்டிப்பாக மிகப்பெரிய டூரிசம். இன்னொன்று சொல்கிறேங்களுக்கு, ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இதனுடைய மொத்த செலவு வந்து 30,000 கோடியிலேருந்து 60,000 கோடி வரைக்கும் வரும். ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் கூட போனால் கொஞ்சம் வரும்னு வச்சுக்கோங்களேன். 10,000 கோடி வருஷத்துக்கு அலாட் பண்ணக்கூடிய தைரியம் எந்த மாநில அரசுக்கு இருக்கிறதோ அந்த மாநில அரசு இதை நிறைவேற்ற முடியும், உடனடியாக செய்ய முடியும். இதுக்கு மேலே என்ன வேணும்? அவ்வளோதான். கண்டிப்பாக அது அரசியல் முடிவுகள் தான். அது கண்டிப்பாக நடக்கும். கண்டிப்பாக தலைவர்கள் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஒரு முக்கியமான நேரத்தில் இந்த ஏன்னா அது மக்களுடைய தாகமாக இருக்கிறது. இந்த மக்களுடைய தாகத்தை தீர்க்க வேண்டியது அரசியல் தலைவர்களுடைய கடமை. கண்டிப்பாக இது நடக்கும்ன்ற நம்பிக்கை இருக்கு. அவ்வளோதான். நல்ல ஒரு மணி நேரம் நீங்கள் இப்போ நிகழ்ச்சிக்காக தனிப்பட்ட முறையில் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறீங்க. ஊருக்கு போயிட்டு குடும்பத்தை பார்த்துட்டு சொந்த ஊருக்கு வந்துட்டு போகிற இந்த ஒரு சின்ன நேரத்துலையும் நம்முடைய நேயர்களுக்காக கண்டிப்பாக இன்றைக்கி நம்முடைய மதுரை பண்பலை கேட்டவர்களுடைய இதயத்தில் ஓடுறது குருதியாக இருக்காது, கொப்பளிச்சு நீராக தான் இருக்கும். அது அந்த அளவுக்கு அதனுடைய விதைகளை விதைச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லணும். நிறைய நண்பர்களுக்கு அதனுடைய உத்வேகம் இருக்கும். அந்த உத்வேகத்தை எங்கே எப்பொழுது எப்படி காட்டணுமோ அதை செய்யலாம். இதற்காக கையெழுத்து இயக்கம் நடத்துறது இல்லை இது சொல்கிறதுன்றது இல்லை. தங்களோட குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த விஷயங்களை உள்ளே கொடுத்து கொண்டு வரலாம் அவங்களுக்கும்.